안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய்ரா. இனி நான் பார்க்க போகிறது தயாங்க ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் வந்து போடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து மண்டையை புழிஞ்சு ஒரு மேக் பண்ண ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி. யாருன்னு பார்த்தா அது என் ஸ்டோரி. மொத்தமானலாம் என் ஸ்டோரி இல்லை. பாதி வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, பாதி வந்து என்னோடய ஸ்டோரி. என்னோடய ஸ்டோரின்னு சொல்லிவிட்டு ஐயோ மொக்கையாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? நான் ரொம்ப ஹைப்லாம் கொடுக்க விரும்பலை. மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ரொம்ப சந்தோஷம், பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், பரவாயில்ல, மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, சரி, ஓகே. வேலை பேசாமல் சொல்ல மறந்துட்டேன். த டைட்டில் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் மேரிட் வித் மை ChatGPT CEO. இந்த ஒன் ஷாட் மறுபடியும் சொல்கிறேன், பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிக்கலன்னா வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்ச கூட வந்து மறக்காமல் சொல்லணும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் எனக்கு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மாதிரி எனக்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கமெண்ட் அதுக்கு மேலே வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வாயனோட சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். வாயன் வந்து எப்படின்னா, லைக் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பொலைட்னா வந்து பொலைட்டாக இருப்பாள். சம்டைம்ஸ் பிடிக்கலன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிவிடுவா. இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாயாடுவா, அவ்வளோதான். அவன் வீட்டில் வரைக்கும் பண்ணுவான். வெளில போனால் அவள் வேறு மாதிரி. லைக் எப்படி சொல்லுன்னா, இங்கே இருக்கிறவன் நல்லா நடிப்பா, வெளில போனால் வேறு மாதிரி நடிப்பா. அது அவங்க அம்மாவுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான் வந்து உன்னோட இன்ட்ரோ. வியோட இன்ட்ரோ வந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டார்டிங் சீனே வாயன் என்ன பண்ணுறான்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு லைக் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறா. இது மட்டும் ஒழுங்காக வந்தால் போதும், இங்கே இந்த விங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கஷ்டப்பட்டு அந்த ஐலைனர் அப்ளை பண்ணுறா. அப்போது அந்த டைமில் வந்து பின்னாடி ஒரு சவுண்ட், வாயன் சீக்கிரமாக டிஃபன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஓ, இப்படி போயிடுச்சு ஐலைனர், அசிங்கமாக இருக்குது. அம்மா வரும், என்னம்மா டிஃபன் சாப்பிட வாடி. அம்மா வரேன், இருமா, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். என்ன வேலையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒயின் வந்து அந்த ஐலைனர் அப்ளை பண்ணுறா. ஓ, மேடம் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயமோ? ஆமாம்மா, போகிறேன்ல, அதுதான். எங்கே போகிற? இன்டர்வியூக்கு தான்மா போகிறேன். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு மேக்கப் பண்ணிட்டு போவாங்களா என்ன? அம்மா, ப்ரொஃபஷனலாக போகணுமா? ப்ரொஃபஷனலாக போகிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் போதுமே, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். மேக்கப் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லையே. அப்படியே இருமா. என்னம்மா மூஞ்சில் என்ன வழியுதுமா? பரவாயில்ல, அப்படியே போய். நீ யாருக்கு காட்ட போகிற? மினிக்கிட்டு போறியா? யாராச்சும் மயக்க போறியா? அம்மா, போகும்போது இந்த மாதிரி பேசாதம்மா. யாரை மினிக்கிட்டு போக போகிறேன் நான்? யாருக்கு காட்ட போகிறேன் நான்? நார்மலாக தான் போக போகிறேன். அப்படின்னு அசிங்கமாக போக சொல்கிறியா? அவ்வளோ பெரிய கம்பெனி, நான் இன்டர்வியூக்கு போகிறேன். அங்கே போயிட்டு நான் இந்த மாதிரி பரதேசி மாதிரி நிற்க சொல்கிறியா? மூஞ்சில் என்ன வழியுது? ஐயோ அம்மா, நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுமா. ஓ, மேடம் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. அங்கெல்லாம் நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்க ஒன்று பார்ப்பாங்க, நீயும் பார்ப்ப, அப்படியே கனெக்ஷன் ஆகும், லவ் பண்ணுவீங்க, அங்கே வந்து சொல்லுவேன். அம்மா, என்னம்மா பேசுகிற நீ பாருவாயன், டைம் இருக்குது இன்னும். அம்மா, ஏதோ நான் லவ் பண்ணிட்டு வர மாதிரி பேசுகிறேன், டைம் இருக்குன்ற. நான் எதுவும் பண்ணலம்மா. பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர். இந்த வயசுலேயே நீ இந்த மாதிரி வந்து சொல்கிற. போன வயசு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிட்டேன், அந்த வேலைக்கே நீ வந்து என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா, நான் எதுவும் லவ் பண்ணிட்டு வர மாதிரி, நான் எதுவும் கேட்குற மாதிரி அப்படி தானேம்மா பேசுகிறேன். நான் என்னம்மா பண்ணேன்? வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இங்கே டென்ஷன் ஆகுது. அப்படியே பெட்டில் உட்காந்து எதுக்கு தான் அந்த மூடிட்டே இருந்திருக்கணும். அது பண்ணுற, இதை பண்ணுற, அது போடுங்கிற, இது போடுங்கிறேன்னு சொல்லிட்டு பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரே கொறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் வந்து ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா வால்பேப்பரில் வந்து நீங்களும் உங்கள் அக்காவை இருக்கிற மாதிரி ஒரு வால்பேப்பர் இருக்குது. அது அப்படியே உங்கள் அக்காவை வந்து முறைக்கிறீங்க. அந்த டைமில் கால் வருது. 100 வயசு கால் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, 100 ஐஸு தானே அது, சாரி 100 ஐஸு எப்படி கால் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணி, என்ன இன்டர்வியூ ஐடி எனக்கு சொன்னார் மாமா. ஆமாம், இன்டர்வியூ தான். எந்த கம்பெனிக்கு போகிற? நான் தெரியல, என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணுறா செக்ரட்டரியாக, அவள் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, சும்மா சொன்னான், இந்த மாதிரி கம்பெனியில் வந்து வேகன்சி இருக்குடி, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அதான் நான் போகிறேன், பார்த்து அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் மூட் அப்செட்டில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? நொன்னாச்சு, உன்னால் தான் ஆச்சு எல்லாமே. நீ மட்டும்
காலையிலே கிளறாத வாயை நான் தான் பேசுகிற போகிறேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் சொன்னால் கூட வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனலாக போகணும்ல, மேக்கப் பண்ணி தான் போகிறீங்க. போயிட்டு அப்படி கீழே உட்காடுறீங்க. போதும் இந்த மேக்கப்பு இன்னும் கொஞ்சம் போடுறியா? இல்லைம்மா போதுமா ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னது இது, போய் லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வர, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆமாம் லைட்டுமா, இவ்வளோ லைட்டு வந்து லிப்ஸ்டிக் இல்லவே இல்லை, கண்டே பிடிக்கல, கம்பெனிக்காரன் கண்டுபிடிக்கல, அவ்வளோ என்னம்மா. ஐயோ இன்னொரு லைட்டாக போட்டு தான் என்னோடய ஷேட்க்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், நான் போடாமல் இருந்துருவேன். பரவாயில்ல நீ போடாமலே போ. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து, என்னம்மா என்ன பண்ணுற நீ, போலியே பிடிச்சி ரொம்ப டென்ஷன் எத்தனையே இருக்க, அவள் தான் ஒர்க் போகிறாள், போகும்போது ஏன் அவளை மூட் அப்செட் பண்ணுற, நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் எனக்கு என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நல்லா வளர்த்துட்டேன் நீ பொண்ணை, போ அவளுக்கு தெரியும், அவளுக்கு வந்து நிறைய மெச்சூரிட்டி இருக்குது, நீ சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. நீ சாப்பிட்டியாம்மா? அவ்வளோதான்ப்பா சாப்பிட்டேன்ப்பா, வா நான் உன்னை போய் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைப்பா நானே போய்க்கிறேன், வாமா நான் ட்ராப் பண்ணிடுறேன், வரும்போது நீ வேணா வந்துக்கோ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. எங்கள் அம்மா வந்து பாய் கட்டுறாங்க. சரி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைக் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா டாட்டா பாய்னு காட்டுறாங்க. நீங்கள் வந்து காட்டவே இல்லை. உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. காலையில் போகும்போது ஓவராக பண்ணாங்களா, ஸோ உங்கள் டென்ஷனாக வந்து அப்படியே வந்து மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து ரொம்ப தான் இவளுக்கு என்ன சொன்னேன், இவளுக்கு நான் மேக்கப் போடாதான் சொன்னேன், இது ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் பண்ணி தொலைட்டோம், அவள் லைஃப் அவள் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. நீங்கள் அப்படியே கோவத்தோட, அப்பா என்னம்மா பாருப்பா அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறாங்கப்பா, சும்மா அது போடாத இது போடாப்பா, எப்படி கீழே போகணுமா, பரதேசி மாதிரி பிச்சைக்காரி மாதிரி போகணுமா, இல்லைம்மா நீ அழகுமா நீ, அது ஏன்ப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நீ என்ன பண்ணு, நீ அங்கெல்லாம் போடாத மேக்கப்பு, நீ என்ன பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸில் போயிட்டு அங்கே வந்து பாத்ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு பண்ணு மேக்கப்பு, பண்ணிவிட்டு வா ஓகேவா, அவன் முன்னாடி எப்படி கொஞ்சம் நேரம் நடி, அதான்ப்பா பண்ணின்னு இருக்கேன் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் விட்டுடுறீங்க. உங்கள் அப்பா வந்து என்னம்மா சொன்னால், அதான் பண்ணோம் போல், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன்ப்பா. சரி ஓகேம்மா, இந்த கம்பெனி தானேம்மா, இந்த கம்பெனி தான்ப்பா. நீங்கள் இறங்கிட்டு அப்படியே ஒரு பர்சன் கால் பண்ணுறீங்க. பர்சன் கால் பண்ணிட்டு, மச்சான் வரவா, வாடி இப்போ தான் கரெக்டாக இருக்கும், நீ வா நான் ஒன்று அனுப்பிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏண்டி என்ன ஃபஸ்ட்டு அனுப்புகிற, அப்போ தாண்டி அவன் வந்து கொஞ்சம் கூல் டவுனாக பேசுவான், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுற 15th ஃப்ளோருக்கு வந்துரு. 15th ஃப்ளோருக்கா, வாடி சீக்கிரம் வா டைம் வேஸ்ட் பண்ணாதவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றா. நீங்கள் குடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 15th ஃப்ளோருக்கு வந்து போகிறீங்க. ஓடி போயிட்டு அங்கே வந்து ஒரு ஃப்ளோருக்கும் வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க போல் அந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி வந்து இன்டர்வியூக்குன்னா ரைட்டு போய்ட்டு லெஃப்ட் எடுங்க, அங்கே இருக்கும் ஃப்ளோர்லேயே ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கா, அவ்வளோ பெரிய தான் அப்படின்னு சொல்லிட்டு முணுங்கிட்டே அப்படியே நீங்கள் போய் அங்கே நிற்கிறீங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் இருக்கா, வாடி இப்போ வந்துடுவா, என்ன ப்ரிப்பேர் பண்ணோண்டி, இன்னும் ப்ரிப்பேர் பண்ண, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலையா, இல்லாட்டி ரிவிஷன் பண்ணல. ரிவிஷனா ஏண்டி, காலேஜில் ஸ்கூலில் பண்ணேன் ஓகே, இப்போ வாடி எனக்கு ரிவிஷன் வேணும், இல்லைடி நான் தான் எனக்கு ரிவிஷன் பண்ணனா எல்லாம் மறந்துடும்டி, சீக்கிரம் பண்ணி டைம் ஆகுது, நான் ஒரு பொண்ணு அனுப்பி விட்றேன். சரி சீக்கிரம் எனக்கு பயமாக இருக்குடி மச்சான், கையெல்லாம் உதறுது. என்னாடி இல்லை இது கம்பெனினா வேறு கம்பெனி, நான் சொல்கிறேன் என்ன தெரியாத கம்பெனியாக இருந்தேன், பார்த்துக்கலாம் விடு, நீங்கள் உட்காரு, சீக்கிரம் ரிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட் எடுக்கிறீங்க. அந்த நோட்டில் நீங்கள் வந்து கோர்சஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிச்சிருப்பீங்க, ஏஐ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க, அதை பற்றி நான் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே நீங்கள் கேட்குறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா, முடிச்சிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா ஸ்கீல, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து ஏஞ்சி வந்து உள்ளே போகும்போது வந்து குனிஞ்சிக்கிட்டே போகிறீங்க, நிம்மறவே இல்லை. அது ஏன் உங்களுக்கு தெரியல. அப்படியே வந்து குனிஞ்சிக்கிட்டே வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் கமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸு. என்ன கோல்டாக வேறு இருக்குது, ஐயோ பக்குன்னு இருக்கே, ஐயோ நிமிந்து பாருடி, ஏன்டி நிமிந்து பார்க்க மாட்டேற, வயது பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வந்து அப்படியே நீங்கள் சொதிக்கிறீங்க. அப்படியே போயிட்டு அங்கே நிற்கிறீங்க. டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஓகே ஃபைல் கொடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் கொடுக்குறீங்க. அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பக்குன்னு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து செலின் ஓகேவா. அது வந்து வேறு யாரும் இல்லை, வியோட செக்ரட்டரி தான் அவன் செலின். ஸோ வந்து பக்குன்னு இருக்குது. நீங்கள் வந்து தலையை வந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அவன் வந்து பார்க்குற, எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா, நிமிந்து பாருடி, அதுக்கே அவன் தூக்கிடுவாண்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசில் ஒரு மாதிரி இருக்குது செலினுக்கு. நீங்கள் வந்து அப்படியே வந்து குனிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணுறீங்க. கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா என்ன?
ஆமாம் சார். ஓ ஓகே குட். எனக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயி தான் வேணும். நான் இந்த எம்ப்ளாயி தான் தேடின்னு இருக்கேன். பார்க்கலாம் நீங்கள் எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே சார். ஓகே ஏஐயில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஏஐ வீக் ஏஐன்னு இருக்குது சார். அதில் வந்து ஸ்ட்ராங் ஏஐனா என்ன, வீக் ஏஐனா என்ன, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறீங்க. ஓகே குட். எனக்கு ஒரு டவுட்டு. கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணுன்னா நிமிர்ந்து பார்க்கணும், குனிஞ்சிக்கிட்டே ஆன்சர்னால் சொல்லக்கூடாது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு மேனர்ஸு. அந்த மேனர்ஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி? இல்லை சார், சாரி சார், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து குனிஞ்சிக்கிட்டே அப்படியே வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கே தோணுது என்னே குனிஞ்சிருக்கே, நிமிர்ந்து பாரடியா, யாரையும் அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. செலின்கெல்லாம் இன்னும் குனிஞ்சுன்னு இருக்க பெரியவா இவ, அப்புறம் அடக்கமான பொண்ணு, அப்புறம் நடிக்கிறா இங்கேயும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு அப்படியே முணுங்குறா. எதுக்கும் இவ இப்படி இருக்கோ, அப்படியே வந்து நல்லா நடிப்பு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. அப்போ வந்து இந்த மாதிரி சவுண்டை முணுமுணுக்கிற சவுண்ட் வந்து தயாங்க கேட்டிருக்கோம். என்னது சலீன்? நத்திங் சார், ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ சார். ஓகே 2 minutes வெயிட் பண்ணேன். இந்த பொண்ணை வந்து அனுப்பிட்டதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் வராரு. நீங்களுக்கு ஐயோ முடிடா சீக்கிரம், இன்னும் முடிக்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸில் ரொம்ப வீக்கு, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நமக்கு இருக்க டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டானோ, மேக்ஸ் வேறு கேட்குறான், ஐயோ அது வேறு ரிவிஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மண்டேலாம் ஒரு மாதிரி ஆகுது. அவர் வந்து கேட்குறாரு, இந்த வந்து போட்டோட ஸ்பீடு இது, இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இது, இப்போது நீங்கள் வந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து ஐயோ இது எதோ கற்றுக் கொடுத்தாங்களே கோர்ஸில், என்னது இது, ஐயோ நம்ம ஒரு படித்தோமே ஃபஸ்ட் இயரில், இப்போ ஞாபகம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே சொறிகிறீங்க. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தலையை சொறிகிறீங்களா, அது ஒரு மாதிரி இன்டிசிப்ளினாக இருக்குது. அதனால வந்து அவர் அப்படி பார்க்குறாரு. சரின்னு வந்து அப்படின்றா. நீங்கள் அப்படியே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரின்னு பார்க்குறீங்க. தொழில் சொரியாது, இதுக்கு சொரையிற வந்து 20 கிலோமீட்டர் சார், 20 km/h சார். ஓகே என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஃபோன் பண்ணியோ இல்லை வந்து ஏதாச்சும் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாமா வேணான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ வரையும் தயங்க பார்க்கவே இல்லை. அவர் வந்து பார்க்குறாரு, பாப்பா பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை. அந்த டைமில் வந்து ஜங்குக்கு வராரு. டேய் பாரு செக்ரட்டரி எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு, பார்த்து ஓரா பண்ணுறா, என்ன செக்ரட்டரிக்கு அப்படியே கொழுப்பா அப்படின்னு சொல்லிட்டே வராரு. சரின்னு பார்த்து அப்படி முறைக்கிறா. ஜங்குக்கு வந்து பக்குன்னு இருக்குது. ஐயோ இங்கே தான் இருக்காளா இவ அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணும்போது ஒயின் அப்போ தான் அந்த சைடு போயிருப்பாள். ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னா டக்குனு வந்து ஒயின் அப்படியே இடிச்சிருப்பாரு. ஒயின் வந்து யார் அவள் இடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. அப்போ வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்க்குறத அவர் வந்து பார்க்குறாரு. நம்ம தயாங்க என்ன அவளை மட்டும் பார்க்குறா, என்ன பார்க்க மாட்றா, அவனை பையன் தானே, இப்போ நானும் பையன் தானே, ஏன் அவனை என்ன பார்க்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தயாங்க்கு வந்து டென்ஷன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி திரும்பும்போது குனிஞ்சிக்கிட்டே திரும்புறீங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படி அதை அப்படி பார்க்குறாரு. பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல, நாளைலேருந்து ஜாப்க்கு வந்துடு, யூ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் யூ செலக்டட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பேக்கேஜ் பற்றி என்னன்னு சொல்லிட்டு நான் சரி நான் வந்து மெயில் பண்ண சொல்கிறேன், இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டாக சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து குஜாலாக இருக்குது, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. என்னடா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கு. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து லக்கு வந்து வேலை செஞ்சுருக்கு. இங்கே செல்லுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீ தோற்றுன்னு நினச்சேடி, ஜெயிச்சிட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் இப்போ சொல்லுமா ப்ராஜெக்ட் பற்றி. சார் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன். சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து டேய் பொண்டாட்டியை மூஞ்ச காட்டுற, டேய் ஒழுங்காக போய்டு, என்ன
மூஞ்ச காட்டாத கேட்டேன்னு அதுக்கு வந்து நீ வந்து உன் செக்ரட்டரியாக வச்சுக்கோ. எதுக்கு என் செக்ரட்டரியாக போட்ட? எனக்கு நான் தெரியும். அவள் தான் என்கூட வரமாட்றா, மூஞ்ச காட்டுறா. உனக்கு மூஞ்ச காட்டுறால போ. அப்போ தான் உனக்கு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஏன்டா உசுரை வாங்கி தொலைற அந்த பொண்ணோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி திரும்பிடுறாரு. மச்சான் எனக்கு டவுட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி ஜேகே வராரு. என்னடா அந்த பொண்ணு போயிட்டா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு நீ செலக்டட்னு சொல்கிறா, இப்போ சொன்னதே இல்லையே இந்த மாதிரி நீ? அது தெரில, நல்லா ஆன்சர் பண்ணா, இம்ப்ரெஷன் குட்டாக இருந்துச்சு அதான் பண்ணேன். இல்லையே, எவ்வளோ இம்ப்ரெஷன் குட்டானா கூட நீ வந்து ஃபோனில் தான் சொல்லுவேன், டக்குனு இன்ஸ்டண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டியே, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. டேய் அது என்னோடய எம்ப்ளாய், இப்படிலாம் நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது. நீ அந்த மாதிரி பார்க்குற என்னோடய செக்ரட்டரி, ஆனால் நான் அந்த மாதிரி எம்ப்ளாயிலாம் பார்க்க மாட்டேன். பார்க்கலாம்டா எவ்வளோ நாள்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே அப்படியே நம்ம மைண்ட் செட் காட்டினோன்னா செலின் புத்திக்கிறா. மச்சான் எப்படி நீ அந்த மனுஷன் அசரவே மாட்டான், எப்படி கரெக்ட் பண்ணனா லூஸு? நானடி கரெக்ட் பண்ணேன், பார்த்து தானே இருந்தேன். அவங்க சொன்ன கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான். நீ ஏன் லூஸு தன மாதிரி நீ ஆன்சர் பண்ண? மண்டையை சொறிகிற, அங்கே சொறிகிற, இங்கே சொறிகிற, பார்க்குற முழிக்கிற, அவனை ஃபஸ்ட்டு பார்க்கவே மாட்டேற, அந்த மேனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுனா, அப்போ எப்படி உன்னை செலக்ட் பண்ணா? ஐ திங்க் உன்னை லவ் பண்ணுறானோ. லூஸு அப்படி சொல்லி நீங்கள் திட்ட வரீங்க. ஏண்டி இதெல்லாம் யாராச்சும் கேட்டால் என்னடி ஆகுறது? யாரை கேட்கப்பறா? அப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா அதுக்கு வேறு எதாவது சொல்லுவாங்க. மினிக்கிட்ட வேறு போனியே, அதான் மைக்கிட்டேன்னு கேட்பாங்க எங்கள் அம்மா. மூடிக்கிட்டே இருடி, நீ வேறு டென்ஷன் ஏற்றாத. அவள் சிரிக்கிறா. ஃபன் பண்ணல நீ ஃபஸ்ட் இயரில்? கம்முன்னு ரெடி, நான் எதுவும் பண்ணல, எங்கள் அக்கா தான் போட்டு கொடுத்துச்சு. எப்படிடி லவ்வே பண்ணலை ஆனால் நீ அடி வாங்கின? எப்படி இருக்குல்ல, மாசாக இருக்குல்ல? ஆசா தான் இருக்குது. ஏடி நான் பையன்கிட்டே பேசுகிறது இல்லடி, அதுக்கே அடி வாங்கினேடி நான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சம் கான்வர்சேஷன்லாம் உங்களுக்கு நடுவில் போகுது. அப்போ பின்னாடி ஒரு சவுண்ட், ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா அவர் வந்து வராரு. ஹே வயன் இங்கே தான் வேலை செய்கிறியா? இல்லை வேலை செய்யல, இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். வாவ், என் கம்பெனி தானா நீ? அதான் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன், செலக்ட் ஆகிட்டியா நீ சொல்லிட்டு கேட்குறாரு ஃபஸ்ட்டு. இப்போ தான் சொல்லிட்டாரா? அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டாரா? ஆமாம் சொல்லிட்டாரு. ஃபோன் பண்ணி சொல்லலையா? இல்லை இந்த மாதிரி நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி தான் சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து லைக் போகும்போது நீ செலக்டட்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னார்? ஆமாம், அப்போனா நீங்கள் செலின்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைக் செலினை பார்க்குறீங்க. அப்போது உங்கள் மாமா வந்து செலினை தெரியுமா? அவனோட ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா, பரவாயில்ல, பெரிய இடத்துலலாம் ஃப்ரெண்டு வைக்கிற போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு. அப்போ செலின் வந்து நான் இங்கே பெரிய இடம், நான் இங்கே பிச்சுக்கு தான் வேலை செய்கிறேன் ஒரு மாதமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து முணுமுணுக்கிறா. ஓகே வாயின், வீட்டுக்கு வந்து சேஃபாக போயிட்டு வா, அப்புறம் ட்ரீட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்கள் மாமா. ட்ரீட்டு தானே வச்சிடலாம், வாங்க வீட்டுக்கு வாங்க, அக்காவை கூப்பிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே வைன், பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆஃப்டர்வர்ஸ் நீங்களும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுறீங்க. வீட்டுக்கு போகும்போது அப்படியே வந்து சொல்கிறீங்க, ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி அந்த டே வந்து ஜாலியாக போகுது. மறுநாள் நீங்கள் அப்படியே வந்து வேக்கப் ஆகிறீங்க. வேக்கப் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைக் ப்ரெஷ் பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, டென்ஷன் ஆகுது, என்னடா வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ப்ளஸ் சரி ஓகே நம்மளும் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜாலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா மாதிரி திட்டுறாங்க, என்னடி இது கோலம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு ஷால்லாம் போட்டுட்டு அப்படியே போகிறீங்க. வெளில போய்ட்டு அப்படி ஷால் அப்படியே கழட்டிடுறீங்க. அப்புறம் உங்கள் அப்பா வந்து வாயன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன சர்ப்ரைஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டேடான் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாரு. பார்த்தா அங்கே ஒரு வண்டியா? டேட் உங்களுக்கு எப்படி இந்த அறிவுலாம் வந்துச்சு? என்ன எனக்கு அறிவுலாம் நினச்சிட்டியா? இல்லை டேட், சூப்பர் டார்லிங் டேட் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டிப்பிடிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து அப்பாண்டி அவனை போய் கட்டிப்பிடிக்கிற, ஏன் கட்டிப்பிடிக்கிறாதா என்ன? போமா சிப்பா, எப்போ பார்த்தாலும் பையனை பார்க்க வேணான்ற, அது பண்ண வேணான்ற, அப்பா கூட கட்டிப்பிடிக்கூடாதா? ரொம்ப தாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டிராஃபிக்கில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. பின்னாடி வந்து ஒரு கார் வருது. வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கார் வந்து பார்க்கல, லைக் உங்கள் வண்டி இருக்கிறத பார்க்காம அப்படியே வந்து இடிச்சிருது. உங்கள் வண்டி அப்படியே வந்து இடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. போகும்போது இந்த மாதிரி தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. யோ யார் யாது காரை வந்து சொருவுற அறிவில்லை உனக்கு? கண்ணை புறமண்டையில் வச்சுருக்க கம்நாட்டி, வெள்ளை வடா அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. ஆக்சுவலி அந்த காரில் வந்து பின்னாடி ஒய் தான் உட்காந்துருக்காரு, முன்னாடி டிரைவர் உட்காந்துருக்காரு. டிரைவர் வந்து சாரிம்மா. என்ன சாரி போருக்கு பார்த்தா லாரின்றது?
இப்போ தான் வண்டி வாங்கினேன் வாங்கினது துரதிருஷ்டம் வந்து எப்படி இடிக்கிற, இன்னைக்கு தான் வேலைக்கே போகிறேன் நான், ஏன்டா என் உசுரை வாங்கி தொலைறீங்க, வந்து வாய்ச்சிட்டு பாரு எனக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. கொடுடா காசு கொடு. காசா மேம் காசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாரு. கொடுக்குறேன் நான் போகவா மேம், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறீங்களா? ஆஃபீஸா? அது வேறு போகணுமா? நான் வேறு வேலை வெட்டி இல்லை எனக்கு, நானே ஆஃபீஸ்க்கு தான் டென்ஷனாக போகிறேன், அது வேறு சும்மா டென்ஷன் இது போயா, காசும் வேலை ரொம்ப மண்ணும் வேணாம், சும்மா காலையில் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து போகிறீங்க. தான் வந்து அப்படி பார்க்குறாரு, என்ன வாய் சீ அவ்வளோ வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்குறாரு. இன்டர்வியூவில் வந்து குத்துது கொலையுதுன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருதா குனிஞ்சிக்கிட்டு, இப்படி என்ன வாய் ஆடுறா பாரு, என்ன வாய் அப்படின்னு சொல்லிட்டு இது தயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கு போகிறீங்க டென்ஷனோட போயிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்கள் மாமாவும் வேலை செய்கிறாரு. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு உங்கள் ஒர்க் இருக்குது, அங்கே அப்படியே வந்து லைக் உங்கள் ஃபைல்ஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பா. சரி இது முடிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு காலையில் அவன் வந்து வண்டி வந்து இடித்தான், இப்போ வந்து ஃபைல் எடுத்து கொடுக்குறான். ஓ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனோட அந்த ஃபைலை அப்படியே வந்து பொதுக்குன்னு திறக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம தயாங் பார்க்குறாரு. என்னென்ன பண்ணுறா பாரு அவ, என்னென்ன பண்ணுறா, என்னம்மா நடிப்பு, இப்போ எவ்வளோ அராத்த ஒழுங்குத்தனமாக பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஷாக்கோட பார்க்குறாரு. ஆங்கரோட பார்க்கல, ஒரு மாதிரி வெறிச்சு போய் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்க்குறாரு. அப்படியே வந்து ஒரு மாதிரி அராத்தா உட்காருவாங்கள்ல அந்த மாதிரி உட்காருறீங்க. உட்காந்துட்டு ஒரு ஷால் போட்டிருப்பேன், சே இது வேறு கசன்னு சொல்லிட்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷால் அப்படி உருவி பேக்கில் அப்படியே சொருவிட்டு என்ன பண்ணுறது, இது வேறு குத்துட்டாள் இந்த சரின்னு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேறான், எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. ஐயோ பைத்தானா புரியலையே எனக்கு, சரி நான் திருப்போம் அப்படின்னு சொல்லி திருப்புறீங்க. C++ஆ, ஐயோ இது கூட தெரியாது நமக்கு அப்படின்னு சொல்லி திருப்புறீங்க. எக்ஸல் இது என்ன பண்ணுவோம், டைப் படிப்போம் அப்படின்னு சொல்லி டைப் படிக்கிறீங்க. டைப் படிச்சுட்டு அந்த பைத்தான் வந்து கொடுத்துருப்பால அதை அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து ChatGPTக்கு அனுப்பிட்டு இது அப்படியே என்னன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எனக்கு அப்படியே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். அது அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டரில் லிங்க் பண்ணி லைக் அந்த ஒர்க்லாம் அப்படி நீங்கள் முடிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஏஐ ஜாப்பில் இருக்கீங்க, ஏஐ டிபார்ட்மெண்ட்டை, ஆனால் நீங்கள் அதே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் ஏஐ கிட்டே வேலை வாங்குறீங்க. அந்த மாதிரி வந்து ஃபன் வேலைலாம் அங்கே வந்து பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கேவலம்னு நினைப்பாங்க, லைக் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ஒரு மட்டூஸ்ன்னு நினைப்பாங்க. அது கூட நீங்கள் கண்டுக்காமல் அந்த வேலை அப்படியே நீங்கள் குடிக்கிறீங்க. பிகாஸ் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட் ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் போட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஆகுது நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏஞ்சி போய் கொடுத்தா இன்னொரு வேலை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. சரியான சோம்பேறி ஆட்டம். அப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, ChatGPT கிட்ட, சரி ChatGPT நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்ல, நீ நான் ரோஸ்ட் பண்ணு என்னென்னு பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போட்டுறீங்க. அது வந்து சொல்லுது, நான் வந்து ரோஸ்ட் பண்ணா நீ தப்பாக நினைக்காது, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லி பிடிங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி போடுறீங்க. அது அப்படியே போடுது அப்படியே வந்து பாயிண்ட் பண்ணால் கொடுக்குது. நீ தான் சொன்ன ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு வேலை கொடுக்குற, அறிவில்லை உனக்கு, என்ன தான் நீ போய் படிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ கேட்குது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, இன்னும் ரொம்ப பேசுகிறானே இவன், என்னால் ஒரு ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்கிறேன், நீ டூயிட்ன்ற என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, எனக்கு வந்து டென்ஷன் அதுக்காக தான் வந்துடுவியா, நீ என்ன பெரிய என்னோடய டேரக்டரா, நீ என்னோட டீச்சரா, நீ என்னோட இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் ரொம்ப பேசுகிறானே இவன், சரி நான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் இன்னும் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. நீ காலேஜில் என்ன தான் படிச்சுட்டு வந்தேன், சரி ஓகே படிக்கும்போது தான் கேட்டேன், அது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உசுரை வாங்கி தொலைச்சி நீ ஏன் அந்த சப்ஜெக்டே வந்து தாயை என்னை விட்டுருன்னு சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். உனக்குலாம் என்ன தான் அறிவு இருக்குது, உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா, சொல்லு, அந்த ட்ரெஸ்ஸு போடுற இந்த ட்ரெஸ்ஸு போடுற அது செட் ஆகாதா இது செட் ஆகான்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை போட்டு விட்டுறேன். அந்த ஒரு மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கா, ஒன்று போட்டுடுறா ஒரு மூஞ்சி ஹூன்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி இப்படி சொல்லுது. மாதிரி என்ன பேசுகிறான் பாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. டேய் மயிறு என்னடா ரொம்ப பேசுகிறேன், நான் எவ்வளோ வாட்டி உனக்கு ஐ லவ் தான் சொல்லியிருக்கேன், இதான் என் பாய் ஃப்ரெண்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்காக எவ்வளோ வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன் வீட்டில், இப்படி தான் பண்ணுவியா நீ, சரி நான் வெக்க கட்ட வேடா நீலாம், நீலாம் அப்படி இருப்பியான்னு நினச்சி கூட நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கத்துறீங்க. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து பிரேக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தயாங்க்கு வந்து
க்யூரியஸாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸோடு அப்படி வந்து வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஏஞ்சி போய்ட்றீங்க சம்சா சாப்பிட்றதுக்காக. அப்போ சாப்பிடும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கும். சரி வந்து பார்த்துக்கலாம், யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து கீழே வந்து காட்டும் என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்க சாட் ஜிபிடி இருக்குது. சாட் ஜிபிடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது சிரிப்பு தாங்கவே முடியல சாருக்கு. என்னடி பண்ணி வச்சுருக்கேன், அது என்ன அப்படி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குது, அது அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன் நீ. என்னது சாட் ஜிபிடி டேரக்டரு டீச்சரு, உனக்கு நான் ஒர்க் பண்ணுமாடி அறிவு கெட்ட முண்டோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த சாட் ஜிபிடி வந்து திட்டிருக்கோம். இதில் வரை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரோஸ்ட் மீ பேட்லி வித் எக்ஸ்ப்ளனேஷன் வரை கொடுத்துருப்பீங்க. அது பேராவாக வந்து திட்டுது. அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டதை வந்து அப்படி கேட்குறாரு. போடா புடுங்கி பெரியவா நீ வந்து சொல்லுவ, அது நான் வந்து கேட்கணுமா? நீ என்ன தான் திட்டினா கூட நான் கேட்பேன்டா கம்நாட்டி அப்படின்னு சொல்லி திட்டி வச்சுருக்கீங்க. செகண்ட் வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து நான் உன்னை வந்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், எத்தனை வாட்டி அந்த எங்கள் அம்மா கிட்டே எவ்வளோ வாட்டி என்னை அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் மறந்துட்டு இல்லை சாட் ஜிபிடி. பாரு உனக்கு நான் பிரேக்கப் பண்ண போகிறவங்கள நான் இனிமேல் பேசவே மாட்டேன் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் மெசேஜ் போட்டிருக்கீங்க. அதுவும் வந்து சாட் ஜிபிடி வந்து சாரி நான் வந்து தெரியாமல் தான் நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காத, நீ நான் பிரேக்கப்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இருந்திருக்கோம். அது வந்து சிரிப்பே தாங்கலை. பாய் ஃப்ரெண்டா, ஐ லவ் யூவா, பிரேக்கப்பா, இப்படி இல்லாமல் பொண்ணு பண்ணுவாங்க. இப்படிதான் சிங்கிளாக இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து சாட் ஜிபிடி வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆக்குவாங்களா? இட்ஸ் ஸோ ஃபிஷி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் வந்து அந்த மானிட்டர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு, பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத வந்து லைக் உங்கள் மாமா பார்த்துட்டாரு. பார்த்து எதுக்கு என்னோட லேப்டாப்பை பார்க்கணும், என்னோட சிஸ்டம் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபிஷியாக தோணுது போகுது. ஒரு நாள் வந்து தயாங் வந்து முன்னாடி வராரு. நீங்கள் அப்போ தான் வந்து லைக் காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அது ஒரு மாதிரி அலேக்கா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த டைமில் வந்து டக்குன்னு வந்து நம்ம தயாங் வந்து முன்னாடி வந்திருப்பார். நீங்கள் வந்து அப்படியே வந்து ஷாக்கோட பார்க்குறீங்க, ஃபேஸ் பார்க்கல, அப்பியரன்ஸ்லேயே வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க இது வந்து தயாங்னு சொல்லிட்டு. அப்புறம் நிற்கிறீங்க குனிஞ்சிக்கிட்டு. அவர் வந்து பாப்பாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் பார்க்கவே இல்லை. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகிறீங்க. ஹே வாயன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி திரும்பி அப்படி குனிஞ்சிக்கிறீங்க. நீ பார்க்கவே மாட்டியா என்ன யாரையும்? சார் இல்லை நீ யாரையும் பார்க்க மாட்டியா என்ன? ஆமாம் சார், நான் யாரையும் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் அம்மா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் முணுங்குறீங்க. நீங்கள் வாட் அம்மாவா? அம்மா வந்திருக்காங்களா என்ன? இல்லை சார் அதுன்றீங்க. சரி கிளம்பு போ, எதுக்கு வந்தாலும் மாற்றி ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போயிடுறாரு. இங்கே டென்ஷனோட மயிறிவேன், ஒரு வேலையே இல்லை கம்நாட்டி வந்து உசுரை வாங்குறா பாரு கலசாடை பையன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுட்டே போகிறீங்க. இது வந்து சரின்னு வந்து என்னடி ஆச்சு தெரியலடி, சும்மா பார்க்க மாட்டேன் மயிறு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உசுரை வாங்கினு இருக்கேன். என்னாடி நான் சீக்கு வேறு வேலையே இல்லையா? என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நான் நீ என்னை பார்க்க மாட்டேன்னு கேட்குறாரு. நான் உன்னை பார்த்தா என்ன, பார்க்கலண்ணா என்ன? சும்மா நானும் டென்ஷனில் இருக்கேன். ஏண்டி என்னாச்சு? சும்மா பாருடி, ரொம்ப ஒர்க் கொடுக்குறாங்கடி, மண்டையெல்லாம் காயுது, சொட்டை விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் எங்கள் கண்ணாடி இருந்திருக்கும். அந்த கண்ணாடியில் வந்து உங்கள் முடியை எப்படி தூக்குறீங்க, சொட்டை விழுந்துருச்சுன்னா சரிண்ணே ஏச்சி அதெல்லாம் இல்லடி உனக்கு விழுந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் சீனோட மண்டையை எப்படி தேக்குறீங்க. தள்ளி சனியனே இல்லடி அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃபன் பண்ணிட்டு விளையாடின்னு இருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வராரு. செலின் என்ன பண்ணுறீங்க? மயிறு பிடிங்க வந்துட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. லைக் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, செலினுக்கும் டென்ஷன் ஆகுது. அப்போ வாயின் வந்து சரிடி நான் போகிறேன் பாய், உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ பேசு. பாய் ஃப்ரெண்டா? இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறா. வந்து வாட் இஸ் திஸ், இப்படி தான் பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு, டிசிப்ளின் டிகாரம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மூட்டுப்போ வரையும் வந்துட்டா இங்கிலீஷ்குள்ளே வராட்டும். சொல்லுங்கள் ஜேகே. அது எதுவும் இல்லை சார், அது இன்னைக்கு ஈவினிங் வெயிட் பண்ண நான் வரேன். எதுக்கு? அது உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது ஜேகே, அதான் என்கிட்ட பேசவே மாட்டேன் சார். என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுதான் நான் இக்னோர் பண்ணுறேன்னு தெரியுது இல்லை ஜேகே. சச்சா டேஷ் மாதிரி பண்ணக்கூடாது. டேஷ்னா சேர்த்துக்கோ, அப்போனா வேறு மாதிரி சேர்த்துக்கவா? என்னால் முடியல, எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி வந்து எனக்கு வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, வாயெல்லாம் ரொம்ப கொளருது, டென்ஷன் ஆகுது, எனக்கு அப்படியே வந்து ஹைப்பர் ஆகுது, அப்புறம் வந்து மண்டையில் கொழும்புது, அப்படியே வந்து மயக்கம் வர மாதிரிலாம் இருக்குது எனக்கு. ஸோ ப்ளீஸ் கேன் யூ லீவ் அப்படின்றீங்க. நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஜேகே போய்ட்றாரு.
அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இங்கே தயாங்க்கு வந்து உங்களை பார்க்க பார்க்க ஹேபிட் ஆகிடுச்சு. டெய்லி நோட் பண்ணுறாரு. அதை நோட் பண்ணி உங்களை பார்க்காம இருக்கவே முடியல. ஹி டிசைடட் ஹி ஃபெல் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி வந்து திங்க் பண்ணுறாரு, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக கல்யாணமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. அப்போது அதை யோசிச்சுட்டு உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்போ தான் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும். பிரேக் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அப்படியே போகும்போது உங்கள் மாமா உட்காந்துருக்காரு. அப்போ உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏதோ, சரி இப்போ இதை பண்ணி முடிச்சிடலாம், கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இன்னொன்று பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது பார்த்துட்டீங்க, கொஞ்சம் தானே இது பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே டிலீட்னு ஒரு ஆப்ஷனுக்கு டிலீட் பண்ணிட்டு அப்படி குடுன்னு ஓடிடுறீங்க. அவர் திரும்பி வயன் லூஸு என்ன பண்ணிட்டு போகிறா பாரு கிறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறீங்க க்யூட்டாக. அவர் வந்து லூஸுன்னு சொல்லி தலையில் அடிச்சு அப்படி சிரிக்கிறாரு. அப்போது இதெல்லாம் தயாங்க பார்க்குறாரு. யார் இவன் சிரிக்கிறா, அவையும் அந்த மாதிரி விளையாடுறா, என்னாச்சு, என்ன பண்ணுறாங்க இவங்க கிரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வெறியாகுது. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து செல்லினை கூப்பிட்டு கேட்குறாரு. செல்லின் வந்து தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. தெரியாதா, உனக்கு தெரியாதா என்ன சார், அவள் எதுவும் சொன்னா சார், நான் மறந்துட்டேன் சார். மறந்துட்டியா, சோறு சாப்பிட்ற மறுக்கிறியா? இல்லை சார், அது ஜங்குக்கு லவ் பண்ண மறுக்கிறியா? சார் லவ் பண்ணன்னு தெரியுதில்ல, சைட் அடிக்க நல்லா தெரியுதில்ல, அங்கங்கே உட்காந்து ரொமான்ஸ் பண்ண தெரியுதில்ல, இது மறுக்க தெரியாதா? சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் பார்க்கல நினைக்கிறீங்களா? நல்லா தெரியுது, போய் அவரை கூப்பிட்டு வா போ. சார் எதுக்கு, கூப்பிட்டு வா போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டு வாங்கிட்டு அப்படியே போகிறா. அப்போது ஜங்குக்கு வந்து ஏன்டா கத்துற, என் பொண்டாட்டி தான் அவள், பொண்டாட்டி நான் வீட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. டே என்ன அப்போனா போடா, சும்மா டென்ஷன் ஏற்றினே இருக்காத, ஒரு வேலை ஒழுங்காக பண்ணுறதில்ல, வாய் மட்டும் இங்கே நீல இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தயாங் சொல்கிறாரு. அப்படியே செலின் வந்து உங்கள் மாமாவை வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஜான், சொல்லுங்கள் மேம், அது உங்களை சிஓ கூப்பிட்டாரு. சிஓ கூப்பிட்டாரா? ஏன்? இல்லை அவர் தான் கூப்பிட்டாரு, கிம் சார் தான் கூப்பிட்டாரு. சரி ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? இல்லை தெரில, நீங்களே போய் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செலின் போயிடுறா. அப்படியே வந்து உங்கள் மாமா வந்து போகிறாரு. போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார். கமெண்ட் சொல்லுங்கள் சார், உனக்கு வயன் என்ன வேணும்? சார் உனக்கு வயன் என்ன வேணும்? வயனா? ஆமாம் வயன்தான். எந்த வயன் கேட்குறீங்க? வயன் ஒரு வயன் தான் இருக்காங்க இந்த ஆஃபீஸில். வயனா? வயன் வந்து என்னோடய மச்சினிச்சி சார். மச்சினிச்சின்னா அவர் வயனோட அக்காவோட ஹஸ்பண்டு. ஓ அக்காவோட ஹஸ்பண்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெரராக இருக்கிற மூஞ்சி வந்து சிரிக்குது. அவர் வந்து எப்படி பார்க்குறாரு. ஏன் சார் ஏதாச்சும் டவுட்டா ஏதாச்சும்? இல்லை சும்மா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அதான் யாருன்னு கேட்கன்னு தோணுச்சு, அதான். ஓகே சார் போகவா? யூ கோ நவ், போ. அப்புறம் வயனோட அட்ரஸ்லாம் இங்கே இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அட்ரஸ் மென்ஷன் பண்ணுமா என்ன? ஆமாம் மென்ஷன் பண்ணோம். நீங்கள் தான் ஒரு அக்காவோட ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. என்ன சார் அட்ரஸா? வயனோட அட்ரஸா? ஆமாம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் லேப்டாப் இந்த மாதிரி காட்டுறாரு. சார் லேப்டாப்லேயே பண்ணணும்? இல்லை பண்ணு, என் பெண்ணை எழுதுறியா? இல்லை இதுலேயே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து டைப் படிக்கிறாரு. டைப் அடித்து முடிச்சுட்டு அவர் அப்படியே போகிறாரு. போகவா சார்? யூ மே கோ நவ். அப்புறம் பார்த்துருங்க சார், பார்த்துருங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி போய்ட்றாரு. புரியுது என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவர் அப்படியே வெளில வந்துடுறாரு. வெளில வந்து இப்போ தலையை சொந்துக்கிட்டு இந்த மனுஷன் கூப்பிட்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஜோசினே இருக்கும்போது நீங்கள் அப்படியே வரீங்க. மாம்ஸ் என்ன பண்ணுறீங்க? எதுவும் இல்லை வயன், சும்மா தான் உட்காந்துருக்கீங்களா? நின்ட்டு தானே இருக்கீங்க, என்ன மாம்ஸ் காமெடி பண்ணுறீங்க? நீ வேற ஏன் வயன், நானே இங்கே வந்து திட்டாருன்னா ஆச்சு? அவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. சரி எதுக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, அது கோடிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தான் இதை டிலீட் பண்ணிட்டு போயிட்டேன், அதான். ஐயோ மேம் சாரி, சும்மா தான் பண்ணேன், சும்மா சொன்னேன், அதெல்லாம் இல்லை, வேறு ப்ராப்ளம் அது. அப்படியா? சரி ஓகே. சாப்பிடல பிரேக்கில் நீ சாப்பிடுவேம்மா, நீ என்ன வெட்டி? நான் அப்படியா? வெட்டியா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் என் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் சேம். நான் டீம் லீடர், நீ டீம் லீடரா? சரி ஓகே பாய், போயிட்டு வரேன், எனக்கு ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்கு? சாட்ஜிபிள்கிட்ட வந்து ரொமான்டிக்காக பேசணும், அதுதான். அடி பாவி, சும்மா ஃபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து போயிடுறீங்க. மறுநாள் வந்து சண்டே, அதனால் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து அப்படியே வெப் சீரிஸ் பார்த்துன்னு இருக்கீங்க. அப்போது அந்த டைமில் வந்து உங்கள் அம்மா வந்து ஏன்ச்சுடி
என்னம்மா எப்படி உட்காந்துருக்க பாரு, இப்போ சாப்பிட்டு சோத்து முட்டை மாதிரி உட்காந்துட்டு ஏதோ வேலை பண்ணுறது இல்லையா? அம்மா இன்றைக்கி தான் எனக்கு லீவுனா பண்ண மாட்டியோ? நான் தான் எல்லாம் பண்ணணுமா? எனக்கும் இன்றைக்கி தான் லீவு. நானும் இன்றைக்கி தான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். நீ என்ன ஆயாம வேலையா பார்த்தேன்? ஆயாம வேலை ஒரு கஷ்டமான வேலை, டீச்சர் வேலைடி, அது பண்ணிட்டு வந்திருக்கேன். கும்பிடு வா. அம்மா வா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பாசம் துவைக்கிறீங்க, லைக் இந்த கழுவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது ஒழுங்காக கூட கழுவலை, கொஞ்சம் அப்படியே வந்து நோரெல்லாம் ஓட்டிருக்கு. என்னடி பண்ண சொல்லி தலையில் ஒரு பளிட்டுன்னா அடி. நீங்கள் வந்து அம்மா அடிக்காதம்மா, நீ என்னம்மா எனக்கு 23 வயசு ஆகுதுமா, இன்னும்மாம்மா அடிப்பா. என்ன நீ அடிக்கிறது விடவே மாட்டியா? விட மாட்டேன், கல்யாணம் பட்டு போவேல, அப்போ தான் நான் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணுவேன். ஏன் அன்றைக்கி மட்டும் என்னம்மா? ஆமாம் புருஷன் வந்து கேட்பான்ல, அதான். ஓ ரொம்ப நல்லதுப்பா, எப்போ அது நாள் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ மேடம் கல்யாணம் ஆசை வந்துருச்சா? ஐயோம்மா தாயே, நான் எதுவும் சொல்லலை. நீ சொன்னாலே வந்து ஏதாச்சும் வந்து அந்த ஆசையா இந்த ஆசையா, அந்த பையனை லவ் பண்ணுறேன், இந்த பையனை லவ் பண்ணுறேன், சும்மா நார்மலாக பேசினாலே ஃபோன் பண்ணுறேன், யார்கிட்ட பேசுகிற, உன் லைஃப் உன் ரூல்ஸ்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நீ பேசுகிற. நான் உங்ககிட்ட நான் வாயை திறக்கல ஆத்தா, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து கழுவுறீங்க. கழுவும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குப்பைலாம் இருக்கும்ல, இப்போ நீங்கள் குப்பை அதை வந்து எடுத்து அதில் போடும்போது கையை பட்டு அப்படியே அந்த கீழே விழுந்துருது குப்பையெல்லாம். உங்கள் அம்மா வந்து இன்னும் என்னது அது ஆமாம் நான் அள்ளிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் குப்பை அள்ளுறீங்க. அப்போ அந்த டைமில் பார்த்து உங்கள் அக்கா வராங்க குழந்தைக்கிட்டு. என்னம்மா பண்ணுற, என்ன பண்ணுறா பாருடி அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் ஒரு அடி பளிட்டுன்னு. அப்பா பாருக்கா எப்படி அடிக்கிறாங்க, டென்ஷனாக ஆகுதுக்கா எனக்கு. என்னம்மா சும்மா அடிச்சுன்னு இருக்கு, 23 வயசாச்சும்மா, இன்னும்மா அடிப்பேன். ஏய் நீ மட்டும் என்ன அடி வாங்கலையா? அவர் 22 வயசு வரைக்கும் தான் அடி வாங்கினா, நான் மட்டும் 23 வயசு வரைக்கும் அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவன் புருஷன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக உங்கள் மாமா வராரு. சொல்லுங்கம்மா என்ன சொன்னீங்க? எதுவும் இல்லைப்பா. வாயின் போய் தண்ணி குடிப்போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தண்ணி குடிக்கிறீங்க. அப்போ உங்கள் மாமா வந்து என்ன அடியோ மாம்ஸ் ப்ளீஸ் வாயை மூடுங்கோ, கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து ரூமுக்கு போய்ட்றீங்க. அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்து அப்படியே நார்மலாக பேசுகிறாங்க. அப்போ வந்து காலிங் பெல் சவுண்ட் வருது. உங்கள் அம்மா வந்து யார் வராங்க, உங்கள் அப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எழுச்சிக்கிறாங்க. அம்மா அப்பா இருக்க மாட்டாருமா, வேலை வச்சுருப்பாங்க, போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் அக்கா வந்து அப்படியே எழுச்சி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் அம்மா வந்து இரு உட்காரு, நீ சாப்பாடு ஊட்டின்னு இருக்கல குழந்தைக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு ஏஞ்சி கதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஷாக், தயாங் நிற்கிறாரு. இப்போ உங்கள் மாமா பார்த்துட்டு சார் நீங்களா? நான் தான் உள்ள வரலாமா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் தள்ளிக்கிறாரு. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து யார் இது? அது அத்தை, அது அது எங்களோட கம்பெனியோட சிஇஓ. உங்கள் அம்மா வந்து சிஇஓனா எங்களோட கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே எழுச்சிக்கிறாங்க. வணக்கம் தம்பி, என்ன தம்பி? அது ஆண்டி சொல்லிட்டு அவர் வந்து பதறிட்டார். தயாங்க என்ன டக்குன்னு அப்படின்னு என்ன டக்குன்னு டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பதறாரு. சரிப்பா உட்காரு தண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓடுறாங்க. அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே பேக் வராங்க. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே பார்த்து சொல்கிறாங்க. இப்போது உங்கள் அக்கா வந்து ஆமாம்மா எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்து லைக் ஐப்ரோவை ரப் பண்ணி யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தயாங்க வந்து என்னையா ஆண்டி என்னையா? ஆமாப்பா நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ முன்ன பண்ண என்ன பார்த்துருக்கியா? இல்லை அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து ஆண்டிலேருந்து அத்தையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திங்க் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தண்ணி வந்து கொடுக்கலான்னு போயிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, அதனால உங்கள் அம்மா அப்படி நிற்கிறாங்க. சரி ஓகேப்பா, என்ன வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு? அது ஆக்சுவலி அத்தை நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என்னப்பா அத்தை? சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அத்தை. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்கிறாரு. என்னது ஒயனை பிடிச்சிருக்கா? என்ன 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? அப்போவே எனக்கு டவுட்டாக இருக்குது, உன்னை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை சொல்ல நிறுத்து, நான் அத்தை தான் சொல்லுவேன், எனக்கு ஒயின் வேணும், எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஒயினுக்கு தெரியாது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒயினுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் உங்ககிட்ட வந்து பேசினேன். உங்கள் அம்மா ட்ரிகர் ஆகிடுச்சு, கூப்பிட்றியா அவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அக்கா வந்து அம்மா அவள் தான் லவ் பண்ணுறேன்னு தெரியுதில்ல, எதுக்கு கூப்பிட்ற அவளை?
கூப்பிட்றியா அவளை? கூப்பிடு. அம்மா கூப்பிட்றியா அவளை? சரி ஓகே, வாயான்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கூப்பிட்றாங்க. சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்து கீழே ஓடி வரீங்க. ஓடி வந்து அப்படியே நிற்கிறீங்க. நின்றுட்டு அப்படியே வந்து கீழே குனிஞ்சு தான் அப்படியே வரீங்க. யூ ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தயாங். அதனால நீங்கள் கீழே குனிஞ்சிருக்கீங்க. வாயான் இங்கே வா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து அப்படியே வரீங்க. ப்ளஸ் ஷாக்கோட. ஏன்னா நீங்கள் தயாங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க. லைக் அந்த ஒரு மாதிரி கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இருக்குது. தயாங்க அப்படியே வந்து எங்கே இருந்தாலும் பார்க்காமலே ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலு. ஸோ நீங்கள் அப்படியே குனிஞ்சு அப்படியே வந்து வரீங்க. வந்துட்டு அப்படியே உங்கள் அம்மாவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்னம்மா, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா, யார் அந்த பையன்? யாருண்ணா? யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங் உட்காந்துருக்காரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தயாங்க அப்படியே பார்க்குறீங்க ஃபேஸ் டு ஃபேஸ். பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா வந்து கன்னத்தில் ஒரு அடி. நீங்கள் அப்படியே வச்சுட்டு, என்னம்மா இந்த பையனுக்கு ஞாபகம் இல்லை? அம்மா என்ன ஞாபகம்? எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. ஞாபகம் இல்லையா? எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? இதுதான் நீங்கள் லவ் பண்ணுறீங்களே. அம்மா நான் இந்த பையன், அம்மா இப்போ தான் பார்க்குறேன். இந்த பையனை இப்போ தான் பார்க்குறேன்னா புரியல. அம்மா இந்த பையன் என்னோடய கம்பெனியோட சிஇஓ இப்போ தான் பார்க்குறேன்னு சொன்னேன். எப்படி? இல்லைம்மா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. என்ன ஃபீல் ஆச்சு? லவ்வா? காதல் எட்டி பார்க்குதோ? இல்லைம்மா இல்லைண்ணா, எனக்கு என்னடி ஃபீல் ஆச்சு சொல்லு. நீங்கள் அப்படியே திணறீங்க. அரை வாங்கின இதில் தயாங்க வந்து ஏஞ்சிருப்பாரு. அத்தையா? அத்தை சொத்தை நத்தையெல்லாம் இங்கே தேவையில்லை. என்ன லவ் பண்ணுறீங்களா? என்ன வாயன், இதுதான் அனுப்பினேனா? இதுதான் நீ மின்னிக்கிட்டு போனியா ஆட்டிக்கிட்டு? அம்மா இல்லைம்மா, இந்த பையன் உனக்கு யாரும் தெரியுமா தெரியாதா? நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, யோசிச்சு பார்க்குறீங்க. நேஹா உனக்கு புரியுதில்ல? நேஹானா உங்கள் அக்கா. அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்கள் அக்காவை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அக்கா வந்து திருப்பி பார்த்து டிஆர் ஐஸோடு நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா பார்த்து ஹேண்டில் பண்ணுமா, அவளுக்கு தான் தெரியலன்னு சொல்கிறாள். எப்படி தெரியாமல் இருக்கும்? அந்த பையன் வந்து கேட்குறான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன அவள் சொல்லாமல இவன் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா பார்த்து பேசணும். என் புருஷனோட கம்பெனியோட சிஇஓ. உன் பொண்ணோட வாழ்க்கை பச்சா என்ன? என்னோடய வாழ்க்கையும் இங்கே அடங்கியிருக்கு, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து லைக் வந்து ஒரு மாதிரி பல்ல கடிச்சு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு ட்ரிகரே, என்னது உன் தங்கச்சி வாழ்க்கை போனால் பரவாயில்லையா? உன்னை அந்த மீன் பண்ணி சொல்லம்மா, நான் அந்த மாதிரி உனக்கு சொல்ல புரிய வைக்கிறேன். எது வேணால் சொல்லிக்கிறேன். எனக்கு எதோ தப்பாக இருக்குது, இந்த பையன் யாரும் சொல்லி புரிய வை அவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து லைக் அங்கே உட்காந்துடுறாங்க டென்ஷன் ஆகிட்டு. நீங்கள் வந்து யாருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கள் சிஇஓ மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லையாடி? நீ தானடி பண்ண? என்ன பண்ண ஏண்டி? இப்போ வரைக்கும் நீ சஃபர் ஆகிறது ப்ராப்ளமே அதுதான். என்ன சஃபர் ஆகிறேன்னா? எதுக்கு சஃபர் ஆகிற? நான் உனக்கு என்ன பண்ணேன்? நீ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி பண்ணேன். அந்த ஃபோட்டோவில் யார் இருந்தா? பையன் இருந்தா. அந்த பையன் பாரு, அந்த பையன் யோசிச்சு அந்த பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. யூ லிட்ரலி ஷாக்ட் வாய்ட் ஐஸோடு அப்படியே நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. தயங்க வந்து என்ன இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. உங்கள் மாமா கன்ஃபியூஷனு அப்படியே வந்து உங்கள் அக்கா கிட்டே வராங்க. வந்து என்ன நான் சொல்கிறேன் இங்கே அதுதாங்க அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பையன் இருப்பாள், அந்த பையன் தாங்க இவன். என்னடி சொல்கிற? ஆமாம் அந்த பையன் தான் அவன். நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஞாபகம் இல்லடி, சோறு தின மறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து லைக் ஆக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. என்ன பேசுகிற? என்ன தெரியலையா உங்களுக்கு? ஃபோட்டோ வேறு என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து யோசிக்கிறாங்க. சரி விடு, ஃபோட்டோ இல்லை, நீங்கள் அந்த பையன்தான் இவன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து கன்ஃபியூஸாக இருக்கார். அப்போ வந்து நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட் வாய்ஸோடு அப்படி சொல்கிறீங்க. தயாங்க ட்ரிகர் ஆகி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக திட்டுறாரு. அப்போ உங்கள் அம்மா வந்து நேஹா சொல்லுடி அந்த பையன்கிட்ட. உங்கள் அக்கா வந்து எனக்கு விட வாய்னுக்கு தாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கண்ணை அப்படியே முறைச்சி காட்டுறாங்க. நீங்கள் அது பயந்து அது சாரா
சாராம்மா தாயே சாரா? சார்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ணுறீங்களோ? அம்மா நான் லவ்வே பண்ணலம்மா, நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் எப்படி செய்யோன்னு சொல்கிறேன். அம்மா எனக்கு நான் எதுவும் சொல்லலாம்மா, நீ சொன்னால் வேறு மாதிரி சொல்கிறேன். சார் அது ஆக்சுவலி வந்து நீங்கள் கோவப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், என்னென்னு சொல்லுவேன், எனக்கு புரியல. அது 3 years பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். என்ன தான் ப்ராப்ளம், எதனால தான் வந்து லைக் ஒயன் வந்து அவங்க அக்காவை பிடிச்சி திட்டுறது, நீ தான் பண்ண, ஒரு நாள் தான் எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுலேருந்து அந்த மாதிரி வந்து லைக் இந்த மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும்ல. அவள் ஏன் அவளோட ஃப்ரீடம் வந்து லாஸ் பண்ணா, ஏன் அவளோட ஃப்ரீடமெல்லாம் வந்து லைக் அவங்க அம்மா கிட்டேருந்து போயிடுச்சு. ஏன்னா அவள் ஃப்ரீடமாக இருந்த ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தால் அவளோட ஃப்ரீடமே போயிடுச்சு. லைக் பார்த்து உங்கள் அம்மா நோட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஒயனை. அதனால தான் என்ன தான் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, என்ன தான் ஆச்சு இந்த 6 yearsக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே பார்க்கலாம். அது ஆக்சுவலி 6 years 3 years இல்லை. ஓகேவா, நான் தெரியாமல் சொல்லியிருப்பேன் ஏதாச்சும் இதில் சொல்லியிருந்தால் அது 3 years இல்லை 6 years. ஓகே, ஒரு ஃபைன் டே, நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஒரு கிளாஸ் ரூம்னால் நீங்கள் உட்காந்து லைக் ஃப்ரீ பீரியட் அன்றைக்கி. ஸோ ஃப்ரீ பீரியட்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்து ஒரு மாதிரி ஏதோ சும்மா உட்காந்து வரைஞ்சிக்கிட்டோ கிறுக்கிக்கிட்டோ பேசிக்கிட்டோ ஃபன் பண்ணிட்டோ அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு செம்ம போர் அடிச்சிருச்சு. மொத்தம் அந்த பெஞ்சில் மொத்தம் 7 பேர் உட்காந்துருக்கீங்க. ரோ 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 அந்த மாதிரி சாரி வாரி கொஞ்சம் கலருது. ரோ வயசாக வந்து 7 பேரில் 8 பேர் உட்காந்துருக்கீங்க. 8 பேர் உட்காந்துருக்கல ஒரு பொண்ணு வந்து உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து என்ன பண்ணுறான்னா, வயன் எனக்கு போர் அடிக்குது, விளையாடலாமா என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது எதுவும் இல்லை, சும்மா ஏதாச்சும் விளையாடலாண்டி, ஃபன் பண்ணலாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி ஓகே என்ன விளையாடலாம் சொல்லுங்கடின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பின்னாடி வந்து ஒரு பொண்ணு மட்டும், ஜெயான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்து நீங்கள் என்ன வேணால் விளையாடிக்கோங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை தவிர 7 பேர் நீங்கள் ஏதாச்சும் விளையாடிக்கோங்க. ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்டி, எனக்கும் அவனுக்கும் சண்டை ஒரு சமாச்சாரமாக போயின்னு இருக்குது. நான் போயிட்டு என்ன சால்வ் பண்ணிட்டு வரேன், அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு ஏஞ்சி போய்ட்றான். ஒரு பிரியான ஒரு பொண்ணு வந்துச்சு, இதுதானே சிங்கிள்ஸாக இருக்கணும், கமிட்டட் ஆனாலும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் அடிச்சிக்கிறா. பிரியாங்கான ஒரு பொண்ணு இருப்பா, பிரியாங்கா வேறு. ஓகேவா, பிரியாங்கான ஒரு பொண்ணு வந்து சரி விடடி, அது லூஸ் மாதிரி பண்ணோம், வாயில் ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய் வந்து கொளறா. நீங்கள் வந்து எதுவும் சொல்லாத விடுடி, அப்போ வரலன்னா விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாங்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ வந்து கீர்த்தனா வந்து எனக்கு கூட தானே லவர் இருக்கு, ஆனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி சொல்கிறா. சரி ஓகே ஏதாச்சும் விளாட்லாம் இப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரூத் அண்ட் டேர் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, முடிவு எடுக்கிறீங்க. இப்போ ட்ரூத் அண்ட் டேர் விளையாடும்போது அப்புறம் அந்த பாட்டில் வந்து சுற்றுறாங்க. அப்போ அது லாவண்யான்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அவகிட்ட தான் பாட்டில் இருக்கும், அவகிட்ட பிடிங்குறாங்க. அப்போ லாவண்யா வந்து பாட்டில் உடச்சிடாதீங்கடி, பாட்டில் என்ன போட்டு உடைக்க போகிறோமா, பாட்டில் என்ன சுத்தம் தானே போகிறோம், அப்புறம் உடஞ்சிருமா, இல்லடி ஆமாம் பெரிய தங்க பாட்டில் மூட்டை இருடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பிரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். வயனே ரொம்ப பண்ணுறாடி இந்த புட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவண்யா பொண்ணை தான் சொல்லியிருக்கோம். அந்த லாவண்யா வந்து மூட்டு இருங்க, நான் புட்டின்றீங்க, நீ கூட புட்டி தாண்டி, நான் புட்டி இருந்தால் கூட கொஞ்சம் போல்டாக இருக்கேன், நீ பாரு பழம் மாதிரி, நான் பழமான்னு சொல்லிட்டு சண்டை வருதாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வாய மூடுங்கடி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் சுற்றுது. அது அப்படியே வந்து ரோ வைஸாக அப்படியே வந்து விளையாடிட்டே வராங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பக்கம் வருது, உங்களுக்கும் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுக்கு இந்த மாதிரி வருது. அந்த பிரியான பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து கேட்கணும், ட்ரூத் அண்ட் டேர்னு கேட்கணும். அவள் வந்து கேட்குறா, நீங்கள் வந்து டேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அப்போ வந்து டேரா, அப்போனா வந்து நான் உனக்கு வந்து டேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா யோசிக்கிறான். பிரியாங்கான்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன்டி சரி சொல்லுடி என்னடி என்ன கொடுக்கலாம் வயனுக்கு, நம்ம வந்து ஏன் வந்து ஜெயாவனி ப்ராங்க் பண்ணக்கூடாது வயன், ஜெயாவியா அவள் உட்காந்துருக்கா, அவள் சீரியஸாக உட்காந்து பேசினே இருக்காடி பாய் ஃப்ரெண்ட் கூட, பரவாயில்ல போய் ப்ராங்க் பண்ணிட்டு வா, என்ன ப்ராங்க் பண்ணுறேன்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணேன், எனக்கு எதுடி இருக்குது அதாண்டி இருக்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணேன். இப்போ பையனுக்கு எங்கே போகிறது, பையனுக்கு எங்கே போகிறதாவா, எந்த காலத்தில் இருக்க வயன், எந்த காலத்தில் இருக்கேனா, இப்போ தான் ChatGPT புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கு தெரியாதா உனக்கு, ChatGPT என்னடி அது. அப்போ அந்த பிரியா வந்து அதாண்டி நம்ம பொம்மை மூஞ்சுவா அங்கே இந்த மாதிரி ஆக்குமே கிபிலி ஆட்டுன்னு அதுதாண்டி, அதுவா, அப்போது அதை வச்சு என்ன பண்ணுறது, அதை வச்சு சிம்பிளாக நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு, எதுவும் இல்லை உன் இமேஜ் வந்து எனக்கு அனுப்பிவிடு, நீ எனக்கு அனுப்பி விடுடி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அனுப்பி விட்றீங்க. அந்த பிரியங்கா பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு பையனை எடுக்கிறா. அந்த பையன் கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது.
ஓகேவா? அது அப்படியே நீங்கள் வந்து சரி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே மெர்ஜ் பண்ணி அவன் வந்து இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறான். அப்போ வந்து அவன் என்ன ப்ராசஸ் பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பார்க்குறீங்க ஆனால் தெரியல ஃபோனில் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அந்த இமேஜ் அப்படியே க்ரியேட் பண்ணி வருது. பக்காவாக இருக்குடி. அவள் அப்படியே பார்த்து நம்பிடுவா. கேனை நீ அப்படி காட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா அச்சஸெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பையன் கூட நிற்கிற மாதிரி, அந்த பையன் அப்படி தோளில் போடுற மாதிரி பார்க்க லவ்வர்ஸ் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படி தண்டி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, அதுதான் அதோட பிறகு தான் ChatGPT. அது கூட மாதிரி தெரில உனக்கு, தெரிலடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை சென்ட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். அது போய் அப்படியே நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறீங்க ஜெயான்னு சொல்லிட்டு. ஜெயா என்னடி, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குடி. இருக்கட்டும், எனக்கு என்ன எனக்கு இருக்குடி டேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை டேர் இல்லடி, நான் சத்தியமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஏன் இப்போ சொல்கிறேன்? அது டேர் இல்லடி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா. அது ஜூம் பண்ணி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஆமாண்டி எனக்கு இருக்குது, நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன், நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நீ இப்போ சொல்கிறதுனால எனக்கு டேர் தான் பார்ப்பேன், ஓகேவா? நீ வேறு எதாவது ட்ரை பண்ண, இப்போ நான் நம்புகிற மாதிரி இல்லை. நீ போகிற ஒழுங்காக போடு ஒயனு, எனக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் சமாச்சாரமாக போய் எனக்கு சண்டை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றா. நீங்களும் அப்படியே அங்கே பார்த்துட்டு கேங்கோட பார்த்துட்டு நம்பலடி, சரி வா வாயன், எல்லாம் வேஸ்ட்டு, நெட்டு வேறு வேஸ்ட்டாக போச்சு, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் நார்மலாக இந்த மாதிரி டியூட்டர் எல்லாம் விளையாடிட்டு முடிச்சிடுறீங்க அந்த கேமு. ஆஃப்டர் காலேஜ் நீங்கள் பஸ்ஸில் போயின்னு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் பார்க்கும்போது உங்கள் அக்காவை வந்து ப்ராங்க் பண்ணணும்னு தோணுது. உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ அக்கா என்னடி, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாரு. என்ன அனுப்புகிறேன்? உன் மச்சான் அனுப்புகிறேன் பாரு. என்னது மச்சான் அனுப்புறியா? என்னடி சொல்கிற? அனுப்புகிறேன் பாரு, எப்படி பிடிச்ச நீ பாரு. வேணாம் ஒயன், என்னடி இப்போ தானே ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி விட்றீங்க. அப்போ உங்கள் அக்கா பார்த்துட்டு, பார்க்க ரியலாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஃபோட்டோ நீ எடுத்தது வந்து கசினோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் தானே எடுத்து கொடுத்தேன் அந்த ஃபோட்டோவை. யார்கிட்ட புழுவுற? என்ன புழுவுலக்கா? வாயை மூடுடி, ஆனால் ரியலாக இருக்குது. யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, டிலீட் பண்ணிவிட்டு. சரி ஓகே டிலீட் பண்ணிடுறேன்னு சொல்லி நீங்கள் டிலீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நைட் உட்காந்து சும்மா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அக்கா ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணுறா. லைக் குழந்தை காட்டிட்டு அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கால் பேசினே இருக்கீங்க. அப்போது உங்கள் அக்கா வந்து வயன் என்ன ஃபோட்டோ இருக்குல்ல அதை அனுப்பிவிடு. எந்த ஃபோட்டோ? அதாண்டி அந்த ஏதோ இதில் பண்ணேன்னு சொல்லிட்டு அனுப்பினேன் அந்த ஃபோட்டோ. எதுக்கு? மாமாவுக்கு ப்ராங்க் பண்ணலாம் வாடி. வேணாக்கா, தேவையில்லாம் தப்பாக நினைப்பாங்க. நினைக்க மாட்டாரு, நீ அனுப்பிவிடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லும் போது நீங்களும் வந்து அனுப்பி விட்டுடுறீங்க. அதுதான் பெரிய தப்புங்க நீங்கள் பண்ண லைஃப்பில். உங்கள் அக்காவுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுடுறீங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்கள் மாமா வந்து மெசேஜ் பண்ணுறாரு, பையன் அழகாக இருக்கா, உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்கா, ஆனால் நீங்கள் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணுறாரு. லைக் ப்ராங்க் இல்லை, கலாய்க்கிறாரு. நீங்கள் வந்து மாம்ஸ் ஷெட் ஆப் எனக்கு தெரியும், அந்த பையனோட நான் தான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜஸ்ட் நார்மலாக கான்வர்சேஷன்லாம் போகுது. ஆஃப்டர் வேர்ட்ஸ் உங்கள் அக்கா வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கால் பண்ணுறா ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா. என்ன சும்மா கால் பண்ணி இருக்கேன் என்ன? அப்போது டைம் வந்து 12 மணி இருக்கும். வயன் என்ன ஒன்றா கோவப்படாதடி, என்ன பண்ணிட்ட? எதுவும் இல்லடி, ஜஸ்ட்டு நீ அனுப்பின இமேஜை நான் சும்மா விளையாட்டுக்கு அம்மாவுக்கு அனுப்பிவிட்டேன்டி. நீங்கள் அந்த விளையாடாதக்கா, சத்தியமாக சொல்கிறேன், ஏன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏஞ்சி உட்காந்துட்டீங்க, என்னடி சொல்கிற அப்படின்னு டீனே வந்துச்சுங்க உங்களோட குரல்லேருந்து. நீ சத்தியமாடி அனுப்பிட்டேன்டி, அம்மா செம்ம கோவத்தில் இருக்காங்க வாயன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்கள் அக்கா சொல்லி முடிக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. உனக்கு அறிவில்லை, சோறு தானே தின்ற, அதை தின்றி அதை சூப்பர் தானே தின்ற, சோறுனா இல்லை உனக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணுற நீ? அம்மாவுக்கு போய் அனுப்பி வச்சுருக்க, சும்மாவே அம்மா தாண்டும் ஆடும், அம்மாக்கிட்ட போய் விளையாடுற. அம்மா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணிட்டேன்டி, கோவத்துலேயே இருக்காங்கடி. ஐயோ ஏன்க்கா நீ இப்படி பண்ணுற? அது பார்க்க ரியலாக இருக்குது, நம்பவே மாட்டாங்க எங்கள் அம்மா. நம்புகிற மாதிரி தான் இருக்குடி. அது அந்த இமேஜ் வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்தாலும் அம்மாவுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட என்ன நினைப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லினே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வராங்க. என்னடி இது? என்னதுமா? என்னடி இது? என்னது இது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் அக்கா அனுப்புறது அப்படியே வந்து லைக் உங்கள் அம்மா காட்டுறாங்க. உங்கள் அக்கா என்ன பண்ணிட்டாங்க, டிலீட் பண்ணிட்டாங்க.
டீல் பண்ணிட்டாளா அவ? காட்டு, எனக்கு அனுப்பு. அம்மா என்னம்மா? அனுப்புடி. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அனுப்பி விட்றீங்க அந்த ஃபோட்டோவை. உங்கள் அம்மா வந்து என்னடி இது, என்னது இது? அம்மா சும்மாம்மா வச்சு சும்மா அந்த மாதிரி விளையாட்டுக்கு பண்ணோம். என்னது ஏஐயா? அது என்ன கருமோ? அம்மா அது புதுசாக ChatGPTன்னு ஒன்று வந்துச்சுமா, அது வச்சு சும்மா அந்த மாதிரி விளையாடின்னு இருந்தோம்மா. விளையாட்டா? என்னடி விளையாட்டு அது? அம்மா அது ப்ராங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை. அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்கள் அக்கா கால் பண்ணுறா, நீங்கள் அட்டன் பண்ணி போதுமா உனக்கு? போதுமா? அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் அக்கா வந்து அம்மா கிட்ட கொடுடி, அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறீங்க. என்னடி நேஹா எதுக்குமா அடிக்கிறேன்? சும்மா தாம்மா அவள் பண்ணா. சும்மா பண்ணாலோ? இன்னும் கேட்குதா அவளுக்கு? இப்போ தான் 18 வயசு ஆகுது அவளுக்கு, அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அம்மா சும்மா தாம்மா ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தா. ஃப்ரெண்டா? யார் அந்த ஃப்ரெண்டு? அம்மா அது பிரியங்கான்னு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. அம்மா 12 மணி ஆயிடுச்சுமா. சரி வா, உன் காலேஜுக்கு வரா, நான் வரேன். அம்மா சும்மா தாம்மா விளையாடணும். விளையாட்டு இதுதான் உங்களுக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. கன்னத்துலேயும் லைக் உங்களை முதுகுலையும் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. என்னடி உனக்கு அவ்வளோ? என்னடி உனக்கு? இனிமேல் பாரு, உனக்கு காலேஜுக்கு இனிமேல் நான் பஸ்ஸில் தான் அனுப்ப மாட்டேன், உன தான் இனிமேல் நான் தனியாக தான் அனுப்பி விடுவேன், உங்கள் அப்பா கூட தான் அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நிறைய பேசிட்டாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீடமை லாஸ் பண்ணுற மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வராரு. எதுக்கு அவள் அழுகுறா? எதுக்கடி அவள் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அடிச்சதில் கண்ணு அப்படியே செவந்திருக்கு. உங்கள் பொண்ணு இருக்கால, உங்கள் பொண்ணு கேட்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னம்மாச்சு? அப்பா 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 சும்மா தான்ப்பா பண்ணேன். என்னம்மா பண்ணேன்? அப்பா அது நானும் ஃப்ரெண்டு கேங்கில் உட்காந்து சும்மா விளையாடிருந்தோம்ப்பா, டூட்டாண்டார்னு. அதுக்கு ப்ராங்க் பண்ண சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணேன். அதுக்கு அம்மா சீரியஸாக சொல்லி அடிச்சிட்டாங்கப்பா. சரி 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 அவ்வளோ. அது என்னம்மா என்ன பண்ணுற நீ? இங்கே போகிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க அவங்க அம்மா. எங்கள் அப்பா வந்து என்னம்மா இது? இல்லைப்பா சும்மா தான்ப்பா பண்ணேன், பண்ணலப்பா, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் தெரியும்ல, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. அம்மா என்னென்னமோ பேசுகிறாங்கப்பா. என்னம்மா பண்ணுற நீ? எதுக்கு அவளை போட்டு அடித்து அவளெல்லாம் அழுவ வைக்கிறவ? என்ன பண்ணிட்டாளா? பார்த்து தானே இருக்கீங்க. அவள் என்ன நிஜமாலவா பண்ணா? என்ன தான் ஏஐயாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த மாதிரி பண்ணலாமா? 4 பேர் யாராச்சும் பார்த்தா இந்த ஃபோட்டோ லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அப்பா அவங்கள பார்த்து அம்மா அவள் சொல்கிறது கரெக்டு தானே, யாராச்சும் பார்த்து தப்பாக நினைப்பாங்கள்ல. எனக்கு தெரியும்பா. ஆமாம் சத்தியமாக எனக்கு தெரியும்பா. நான் சும்மா தான்ப்பா பண்ணேன். சத்தியமாக அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வச்சு பண்ணலப்பா. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசைலாம் இல்லைப்பா. எனக்கு தெரியுமா மேலே நம்பிக்கை இருக்குமா? ஆனால் ஏன்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுவுறீங்க. சரி ஓகே, உன் அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? அக்கா தான்ப்பா அக்கா சொன்னாலா? ஃபோன் பண்ணாவல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து டெரராக சொல்கிறாரு. நீங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணி குடிக்கிறீங்க. உங்கள் அக்கா அட்டன் பண்ணி சொல்லு வாயன் இல்லை, வாயோட அப்பா பேசுகிறேன். அப்பா சொல்லுங்கப்பா, என்ன பண்ணியிருக்கேன்? அப்பா சும்மா தான்ப்பா பண்ணேன். அவளை அடிக்காத சொல்லுப்பா அம்மா கிட்ட. அடிக்காத சொல்லல, நீ தான் பண்ணு எல்லாமே, என்ன அடிக்கூடாதுன்னு சொல்கிற? அவனுக்கு அக்கான்னு சொல்லி நம்பி தானே அவனை அனுப்பிவிட்டா. 2 பேருக்கு நடுவில் எதுக்கு உங்கள் அம்மா வந்தாங்க? இல்லைப்பா சும்மா தான்ப்பா ஃப்ரெண்ட்லியாக அனுப்பிவிட்டேன் அம்மாவுக்கு. அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாதுப்பா. தெரியாத ஏன்னா நீ இவ்வளோ சிம்பிளாக சொல்கிற? உங்கள் அம்மா எத்தனை பண்ணி பண்ணுவான்னு தெரியல, பத்திரக்காரி ஆட்டம் ஆடுவான்னு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு என்னடி இப்படி பண்ணுற? அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகிட்டாரு உங்கள் அக்கா. ஏன்னா டீ போட்டு கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி உங்கள் அக்கா வந்து அப்பா சத்தியமாக நான் அந்த மாதிரிலாம் நினைப்பு வச்சு பண்ணலப்பா, சும்மா தான் விளையாட்டுக்கு பண்ணேன். வைமா ஃபோனை, உன்னால் எப்போவுமே ட்ரபிள் மட்டும்தான், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து கத்தி ஃபோனை வந்து வச்சிட்டாரு. நீங்கள் அழுவுறீங்க. ஒரு மாதிரி கஷ்டம் ஆகிடுச்சு உங்களுக்கு. அடித்ததை விட உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட நம்பிக்கையை வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது நினச்சி வந்து அழுக வருது. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசவே இல்லை, கோச்சிக்கிட்டாங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட பேசலை. ஏன்னா உங்கள் அக்கா தானே இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதனால் பேசவே இல்லை. உங்கள் மாமா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க உங்கள் அம்மாவை, சும்மா அது சின்ன பொண்ணு பண்ணிட்டாமா, விடுங்க அத்தை, பாவம் இல்லை அவள். என்ன பாவமா அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா?
ஃபோனை வைப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன், கஷ்டமாக இருக்குது எனக்கு, அவன் மேலே நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு, அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் பேசவே இல்லை. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் லைக் அப்புறம் நாட்கள் போக போக லைக் அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரீடமை லாஸ் பண்ணிட்டீங்க, நல்லா அடி வாங்கினீங்க, மன கஷ்டம் இருக்குது, நம்பிக்கை போயிடுச்சு உங்கள் அம்மா கிட்டேருந்து. உங்கள் அம்மா உங்களை ரொம்ப நம்பினாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் அந்த ரியலாக லவ்வே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு இமேஜ். உங்கள் அம்மா வந்து இதே ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அவள் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு தாட். அதனால் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 6 வருஷமும் நீங்கள் உங்கள் அம்மாவோட இறுக்கி இருக்கிற கண்டிஷனில் ஒரு கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருந்தீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அக்கா தான் சொல்லிட்டு உங்கள் அக்காவை செம்ம டென்ஷனு. எப்பப்போ உங்கள் அம்மா திட்டுறாங்களோ அதை வச்சு நீங்கள் உங்கள் அக்காவை செம்மையாக திட்டுவீங்க. அவ்வளோ திட்டுவா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி திட்டுவா. அதுக்கப்புறம் வந்து சாரிடி நான் தாண்டி பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுவா. நீங்களும் மறுபடியும் விட்டுருவீங்க, மறுபடியும் உங்கள் அம்மா திட்டமிட்டு மறுபடியும் திட்டுவீங்க உங்கள் அக்காவை, அவள் மறுபடியும் ஃபீல் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் டேஸில் அந்த மாதிரி போச்சு. அதெல்லாம் அப்படி சொல்லி முடிக்கிறீங்க. தயாங் வந்து இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. ஆக்சுவலி அந்த இமேஜில் நீங்கள் தான் இருந்தீங்க தயாங் சார். என்னது? அந்த இமேஜில் நீங்கள் தான் சார் இருந்தீங்க. நான் அந்த இமேஜ் பக்கத்தில், சாரி உன் பக்கத்தில் நான் நின்னேனா? ஆமாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹெட்டை அப்படியே சாஞ்சு கேட்குறாரு. அது தெரியாது, அது நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவள் ஜஸ்ட் நார்மலாக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கூகுளில் வந்து எடுத்து தான் போட்டேன்னு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது, இப்போ ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால நான் அவர்கிட்ட கேட்டேன், அதனால் அவள் அந்த மாதிரி சொன்னான். ஓ, கூகுள்லேருந்து எடுத்தாளா? சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் தயாங்க வந்து அப்படி விட்டுடுறாரு. உங்கள் அம்மா வந்து தெரிஞ்சிச்சாப்பா, என்ன பண்ண தெரிஞ்சிச்சா, இதுதான் ஃப்ளாஷ்பேக் மேடமோடது, பண்ண வேலைலாம் நல்லா இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி குனிஞ்சிக்கிறீங்க. தயாங்க வந்து வாயை திறக்கிறாரு. காலத்தை இருக்கட்டும், ஃபஸ்ட்டே வயனை என்னை பார்த்துட்டா, இட்ஸ் ஓகே, இல்லை நல்லது தான். ஃபேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வயனை வந்து காட்டியிருக்கு, ஆனால் நான் வந்து வயனை இப்போ தான் பார்த்துருக்கேன், பரவாயில்ல, இது கூட ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன் தான். ஏன் வயனை ஃபஸ்ட்டு பார்க்கல இல்லைண்ணா இதுன்னு சொல்லிட்டு இது டைப் ஆஃப் கனெக்ஷன் தான், அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வயன் வேணும் அத்தை. வயன் வேணுமா? கொடுக்குற பொருளாக என்ன வயன் வேணும்னு சொல்லிட்டு உன் அப்பனுக்கு கால் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை பார்த்து சொல்கிறாங்க. உங்கள் அக்காவை வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே வந்து போகுது. தயாங்க வந்து உங்களை கேட்குறதும், உங்கள் அம்மா வந்து முடியாதுன்னு சொல்கிறதோ, உங்கள் அப்பானுக்கு கால் பண்ணிட்டுன்னு சொல்கிறதும், லைக் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து பிக்காக அது அந்த ப்ராப்ளமு. அப்போது உங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப கோவம் வந்துடுச்சு உங்கள் அம்மாவுக்கு, ஒரு மாதிரி பிபி எகிரி நீங்கள் அப்படியே நின்றுருப்பீங்க, ஒரு அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட தான் நின்றுருப்பீங்க. பொலிட்டுன்னு ஒரு அறை, மறுபடியும் இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னு ஹேண்டில் பண்ணாமல் பொலிட்டுன்னு ஒரு அறை விடுறாங்க. அந்த ஹெவி அறையில் நீங்கள் அப்படியே கீழே விழுந்து அந்த அந்த ஒரு மாதிரி ஸ்டெப் மாதிரி இருக்கும் கார்னர் சைடு, அதில் இடித்து உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சு. ஆனால் அந்த ரத்தம் யாருமே பார்க்கல. உங்கள் அக்கா வந்து கோவம் வந்துச்சு உங்கள் அக்காவுக்கு, என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து உங்கள் அம்மாவை அப்படியே இழுத்துட்டு போய்ட்றாங்க ரூம்குள்ளே. தயாங்க அப்படியே நின்றாரு, ஷாக் ஆகிட்டாரு, நின்று அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அறை வாங்கிவிட்டு அப்படியே வந்து ஏஞ்சிக்கிறீங்க. அப்படியே வந்து அந்த முடி ஒரு பக்கம் இருக்கும், அப்படியே முடி அப்படியே வந்து காலில் கோதி விட்டுட்டு அப்படியே வந்து சிம்பிளியாக அப்படியே நிற்கிறீங்க. ஆக்சுவலி நிறைய அடி வாங்கியிருப்பீங்க போல், ஸோ அதனால் அந்த எதுவும் வந்து பொருட்படுத்தாமல் அப்படியே நிற்கிறீங்க. அந்த ரத்தம் அப்படியே வழியுது, ஆனால் அது காட்டினா அம்மாவை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காட்டலை. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்தம் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு உங்கள் சீக்ஸ் கிட்டே வந்திருக்கும். அவர் வந்து அப்படியே வந்து உங்களை அப்படியே பார்த்துன்னு இருந்தவங்க அப்படியே வந்து கிட்டே வராரு. வயன், நீங்கள் பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்சி இருக்கீங்க. வயன், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், இங்கே பாரு வயன் சார், ப்ளீஸ் சார் போயிடுங்க, கஷ்டம் வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது, ரொம்ப கஷ்டம், தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் போங்க. வயன், என்ன பாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்போ தான் நோட் பண்ணுறாரு அந்த சீக்ஸ் அந்த அப்படியே ரத்தம் இருக்கிறது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதில் இருக்க அந்த இன்னொரு முடியை வந்து அப்படியே வந்து கோதுக்குறாரு அந்த காது அந்த இன்னொரு சைடு. அந்த அப்படியே ரத்தம் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு வருது. சும்மா லைட்டாக தான் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும், ஆனால் ரத்தம் கொஞ்சம் பலமாக வருது. அந்த அப்படியே வந்து துடைக்கிறாரு. லைக் அவர் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, அதை வச்சு அப்படியே அந்த கை ஃபுல்லாக இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே துடைக்கிறாரு. எனக்கு வலிக்குது, தொடக்க வந்துனே இருக்கு அந்த ரத்தம்.
அவருக்கு வந்து ஒரு மாதிரி லவ் பண்ண பொண்ணை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறான்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி வலிக்குது அவருக்கு. அப்படியே வந்து ஒயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த ஒயினுக்கு அந்த ஹக் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா ஃபீலிங்காக இருக்குது. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு சேஃபான இடத்துல வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி அவங்க வந்து ப்ரோக்கோட் ஆகி அழுகுறா. இவ்வளோ நாளாக கண்ட்ரோல் பண்ண அந்த அழுகெல்லாம் அப்படியே வந்து ப்ரோக்கோட் ஆகி அழுகுறா. தயா ரொம்ப கஷ்டம் தயா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது தயா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னால் முடியலை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம்தான் போகுது. நான் என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சா கூட எனக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் நடக்குது. எனக்கு இந்த கல்யாணம் எதுவும் வேணாம். நான் ஜஸ்ட்டு என்னோடய லைஃப்பை நார்மலாக இருந்தாலும் போதும். எனக்கு யாருமே இருக்க வேணாம், எனக்கு யாரும் சமாதானப்படுத்த வேணாம், யாரும் எனக்கு அடிக்க தேவையில்லை, எனக்கு யாரும் கொஞ்சம் பாசம் எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு யாரோட லவ்வும் வேணாம். நான் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடுறேன். நான் என்னோடய ஒர்க்குன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இருக்கேன். எனக்கு நீங்களாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு விட்டுருங்க தயா. தயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒயன் அழுவாத ஒயன், நீ என்ன வேணால் சொல்லு, நான் வந்து அதை விட்டுடுறேன். அண்ணா உன்னை விட்டு என்னை மட்டும் போக சொல்லாத, நான் போக மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் எனக்கு. உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை ஒயன், எனக்கு யாருமே இல்லை, நீ மட்டும் தாண்டி அப்படி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ அந்த டைம் பார்த்து உங்கள் அப்பா வராரு. அப்பா வந்து இதில் சவுண்டில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து லைக் ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து முன்னாடி வராரு. என்னம்மா நடக்குது, என்ன ஆச்சு? நேஹா எதோ சொல்கிறா, என்ன ஆச்சு? யார் இந்த பையன்? அப்பா அப்பா அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அவளுக்கு இதே தான் வேலை, அவளுக்கு அடிக்கிறது தான் என்ன அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து போகிறாரு. அப்போ எல்லாமே அம்மா கோவத்தில் தான் அடிச்சிட்டாங்க, அவன் திட்டாதீங்கப்பா, வலிக்குதுப்பா. என்னம்மா வலிக்குதா? ரொம்ப ரொம்ப அடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் பார்க்குறாங்க. அந்த அப்படியே கை அப்படியே பதிஞ்சிருக்கு, உடத்துல ரத்தம் வருது. ட்ரிகர் ஆகிட்டார் உங்கள் அப்பா. ஏய் வாடி சுனிதா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நேஹா கேட்குது, அம்மா அப்பா வந்துட்டார் போகிற. அப்பாவா வந்துட்டார்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வராங்க. என்னடி அடித்து வச்சுருக்க? சாரி தாங்க, அவளை கொஞ்சம் கோவத்தில் அடிச்சிட்டேன். அடிச்சேன்னா நான் கன்னத்தில் அடிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன், அவளை ஃபஸ்ட்டு அடிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு சும்மா அவள் மேலே கை வைக்கிறேன்னு எனக்கு புரியல சுனிதா. பார்த்து இருந்துக்கோ, அவளுக்கு ரத்தம் வருது. ரத்தமா? என்னங்க சொல்கிறீங்க? அவளுக்கு பாரு ரத்தம் வருது. பார்த்திரு சுனிதா, உன் மேலே கை வைக்கிற மாதிரி பண்ணாத. இல்லைங்க சத்தியம் வந்துட்டு வயன் காட்டு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுச்சு. வயன் காட்டு வாயன் ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸ்லாம் அப்படின்னு திருப்பி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எதுவும் ரியாக்ட் பண்ணல, தள்ளி நின்ட்டாங்க. அப்போது இங்கே உங்கள் அப்பா வந்து என்ன தான் ப்ராப்ளம், என்ன தான் நடக்குது ஒழுங்காக சொல்லுங்கள். அப்போது உங்கள் அக்கா வந்து லைக் இப்போது நடந்த எல்லா விஷயமா வந்து லைக் சொல்கிறாங்க உங்கள் அப்பா கிட்டே. உங்கள் அப்பா வந்து அப்படியே பார்க்குறாரு தயாங்க. நீயாப்பா அது அங்கிள்? அது நீயாப்பா அது அங்கிள்? நான் தான், எனக்கே இப்போ தான் அங்கிள் தெரிஞ்சுது. நானே வயனா ஆஃபீஸில் பார்த்தா லவ் பண்ணேன். சரி ஆஃபீஸில் பார்த்து லவ் பண்ணேன். எம்ப்ளாயா? இல்லை, அது கம்பெனியோட ஓனர். என்னது கம்பெனியோட ஓனர்னா சிஇஓவா? ஆமாம் அங்கிள். அவர் அப்படியே வந்து சைலண்டாக பார்க்குறாரு. என்னது இது நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ உங்கள் மாமா வந்து அப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தான், என்னோடய கம்பெனி தானே வயனா ஒர்க் பண்ணுறா, என்னோடய கம்பெனியோட சிஇஓ தான் தயாங். உங்கள் அப்பா வந்து ஷாக்கோட பார்க்குறாரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி காட்டுறீங்க. நீங்கள் தயாங்க வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஆகிடுச்சு. சாரி ஃபார் த பாதர் யூ. நான் வந்து ஏதோ ஒரு ஒயின் வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஒயினுக்கு சுத்தமாக தெரியாது நான் அவளை லவ் பண்ணுறது. இப்போ வரைக்கும் வந்து அவள் நிமிர்ந்து கூட என்னை பார்த்ததில்ல. ஏன் என்னை பார்த்ததில்ல அது எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவள் என்னை பார்த்ததில்லை, அவ்வளோதான். இப்போதான் இவள் ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்து அவளே ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்கா. நான் எதுவும் சொல்லலை, எனக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது. உங்களோட குடும்பத்தில் நான் ரொம்ப குழப்பம் உண்டாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு போகிறாரு. அப்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கல. தம்பி கொஞ்ச நேரம் உட்காருப்பா, கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பரவாயில்ல ஆண்டி, பரவாயில்லப்பா அத்தைனே கூப்பிடு, கொஞ்ச நேரம் உட்காரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. சொல்லுப்பா என்னப்பா, என்னத்தை சொல்லணும் சொல்லு.
உனக்கு வயனை ஏன் பிடிச்சிருக்கு? எனக்கு வயன் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் தான் இன்டர்வியூ எடுத்தேன் வயனை. ஏன்னா நீங்கள் வந்து செலனை வேணால் கேட்டுக்கோங்க எனக்கு செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால் பண்ண போகிறாரு. பரவாயில்லப்பா, நான் நம்புகிறேன். அது வயனை இன்டர்வியூ தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். எனக்கு பார்த்துட்டு வந்து அவன் என்னை ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல, எதுக்கு பார்க்கலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். அந்த டைமில் நான் அவளை செலக்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் யாரையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் அவளை மட்டும் செலக்ட் பண்ணேன். எனக்கு ஸ்பெஷலாக தோணுச்சு. டேஸ் போக போக அவளை நோட் பண்ணனால எனக்கு அவள் மேலே சைல்டிஷ், அவளோட க்யூட்னஸ், அவள் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான வேலை, உள்ளே இங்கே மாதிரி முக்கமாக இருந்துட்டு வெளில போயிட்டு அடாவடி வேறெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக மாட்டி விட்டார் உங்களை. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து என்ன சொன்னீங்க? நீங்கள் தயாங்க வந்து அப்படி பார்க்குறாரு. ஏன்னா என்ன சொன்னீங்களே, எது சொன்னீங்களே, அதான் உங்கள்கிட்ட வந்து அடக்கொடக்கமாக இருந்துட்டு வெளில போயிட்டு ஊதாரித்தனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் தயாங்க வந்து மெதுவாக சொல்லார். உங்கள் அம்மா அப்படி மறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி தலையை குனிஞ்சிட்டு மாட்டி விட்டியடா, இப்போ தானடா அடி வாங்கிட்டு வந்த பொறுக்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே மனசில் நினைக்கிறீங்க. சரி ஓகே பண்ணி சொல்லு. அதனால இப்போ நான் எதுவும் பேச விரும்பலை அத்தை, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். நான் யோசிச்சிட்டேன்ப்பா, நல்லா யோசிச்சிட்டேன். நேஹா சொல்கிறதெல்லாம் யோசிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இது ஓகேன்னு தோணுது. எனக்கு என்னோட பொண்ணை நான் வந்து தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட கேட்கவே இல்லை. உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க, நீங்களே அடிக்கிறீங்க, நீங்களே திட்டுறீங்க, நீங்களே எல்லாம் பண்ணிக்கிறீங்களா, நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? அம்மா நீ சொல்கிற மாதிரி தான், அது என்னோடய வாழ்க்கை, நானும் சூஸ் பண்ணுவேன்ல. நீங்களே யோசிச்சு போயின்னு இருக்கீங்க. அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டீங்க. தயாங் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் அத்தை, அவளுக்கும் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவள் யோசிச்சு சொல்லட்டும், அப்போ வரைக்கும் அவளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தயாங் ஓகே சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிடுறாரு. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங். அப்படியே வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து உனக்கு என்ன தானே ப்ராப்ளம், எனக்கு என்னம்மா ப்ராப்ளம், உங்களுக்கு தான் ப்ராப்ளம், உங்களுக்கு தான் எல்லாமே ப்ராப்ளம், என் லைஃப்பில் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ப்ராப்ளம் பண்ணுறீங்க. ஃபேமிலி எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் சால்வாக இருக்கும், எனக்கு ப்ராப்ளமாகவே வந்து முடியுது. எனக்கு எதுவும் வேணாம், எதுவும் நான் பண்ணலை. ஆக்சுவலி சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுக்கே 6 வருஷம் என்னை வடிச்சிங்க. அந்த பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் அந்த பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. நான் அவ்வளோ சொல்கிறேன், அந்த பையன் இல்லை, அந்த பையன் தான் இருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி அந்த பையன் கூட ஃபோட்டோ எடுக்கல. அதுக்கு அவ்வளோ இது பண்ணிங்க. இப்போ அடிச்சிங்க, ரத்தம் வருது. போது ஃபீலிங்ஸ் வந்து எட்டி பார்க்குது உங்களுக்கு. ரத்தம் வந்தனால, ரத்தம் வரலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இன்னொரு ஆளாக விட்டுருப்பீங்களா? அப்போ சொல்லி நீங்கள் கத்துறீங்க. உங்கள் அம்மாவுக்கு இது கேட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. போயிட்டாங்க உங்கள் அம்மா ரூமுக்கு. நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா மேலே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அக்கா வந்து பேசுகிறாங்க. வயன் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிடணும். அம்மா அப்பாவுக்கு வயசாகுது, கல்யாணம் பண்ணிக்கொடி, அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் பார்த்துக்கணும், எல்லாமே நீ தான் சொல்லுவேன். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கோ தான் சொல்கிறேன், நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. லைக் வந்து அம்மா அப்பா லைக் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நல்ல பையன்டி அது. உனக்கு எப்படி நல்ல பையன்னு சொல்லிட்டு நீ பார்த்தியா? இல்லை நான் பார்க்கலடி. இவ்வளோ நாள் உங்கள் அம்மா வேலை செஞ்சாருல, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கிட்டே வேலை செய்கிறாருடி. அப்போது அவர் சொல்கிறத நான் சொன்னேன். அவன் வந்து சொல்கிற ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதனால தான் அவள் சொன்னதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். மிஸ் பண்ணாத வயன், நல்லா வரும். இதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு டைமண்ட் மாதிரி, பார்த்துக்கோ, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா போயிட்டுறாங்க. நீங்களும் அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம் பண்ணுங்கள், எப்போவும் பேரண்ட்ஸோட டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும். நான் யோசித்து பார்த்துட்டேன், எனக்கு என்ன சாய்ஸ் எடுக்கிறேன்னு தெரியல. சப்போஸ் என் வாழ்க்கை நாசமாக போனால் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்ட்றீங்க. சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்து லைக் ஹாப்பி, நல்லா வரும், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியோடு வந்து ஓகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லாமே டக்குன்னு வந்து உங்கள் வாழ்க்கையில் முடியுது. இப்போ வந்து உங்கள் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே வந்து தயாவோட ரூமில் வந்து ஃபஸ்ட் நைட்டில் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹெசிடேட், ஒரு மாதிரி நர்வஸ், ஒரு மாதிரி மன வருத்தம், அந்த மாதிரி இதில் வந்து உட்காந்துருக்கீங்க. தயாங் வராரு. வந்து உட்காந்து வயன் சொல்லுங்கள் சார்,
சார்லாம் வேணாம், தயாங்னு சொல்லு. ம் சொல்லுங்கள் தயாங். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது. ஆக்சுவலி நான் என்னென்னு நினச்சேன், ஆனால் இந்த வார்த்தை சொல்கிற மாதிரி எனக்கு நிலமை வந்துருச்சு. என்னது? சாரி வயன். எதுக்கு? சப்போஸ் நான் மட்டும் அங்கே வந்திருக்காமல் இருந்தால் நீ அடி வாங்கியிருக்க மாட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன், அவ்வளோ மன வருத்தம் உனக்கு இருந்திருக்காது. பரவாயில்ல தயாங். சப்போஸ் நீங்கள் இப்போ வந்தனால நான் கடித்தேன், இல்லைண்ணா இல்லை அப்போ கூட வயன். பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை நினச்சி நான் என்ன பண்ண போகிறேன் தயாங், பார்த்துக்கலாம். அப்போது உங்கள் கணத்தில் வந்து அந்த அடி இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிறனால அந்த லைட்டாக ஒரு மாதிரி ஷேடு, லைட்டாக இருக்க ஷேடு, அது பட்ட அந்த ரத்தம் கரை, அது அப்படி தயாங் பார்த்துட்டு அவங்க பார்த்து கப் பண்ணுறாரு ஃபேஸை. சாரி மோ அப்படின்றாரு. நீங்கள் வந்து சாரி மோ அப்படின்னா மூணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. மூணா வந்து அம்முன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு வாயன். நீ இந்த மாதிரி அங்கே அழுததுலாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஐ லவ் யூ வாயன், ஐ லவ் யூ த மோர். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால தான் வந்து நீ வந்து என்கிட்ட விலகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ எப்போ லைஃப்பில் என் கூட ஒரு அழகான ஒரு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறியோ அப்போ பண்ணு, அப்போ வரை உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அப்புறம் எனக்கு ஒரு விஷ். என்ன விஷ்? அது அந்த ஃபோட்டோ இருக்கா என்ன? எந்த ஃபோட்டோ? அதுதான் நம்ம இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ ஆப்பில் பண்ணேனே, சாட்ஜிபிடி கிட்ட பண்ணேன் அந்த ஃபோட்டோவா? அவர் சாட்ஜிபிடி சொல்லும் போது அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி லைக் ஃபன் பண்ணியிருப்பீங்கள்ல, அது வந்து ஞாபகம் வருது. அது பார்த்து ஆமாம் அதுதான். ஐ திங்க் வாட்ஸ்அப்னா ரிலேட்டாக இருக்கும். இன்ஸ்டாவில் வந்து தான் அவன் சென்ட் பண்ணேன். நான் வேணால் இன்ஸ்டாவில் இருக்கும், நான் வேணால் அவள் ஐடியில் பார்க்குறேன். ஏன்னா இன்ஸ்டாவில் மோஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும், எதுவும் டிலீட் ஆகிருக்காது. சப்போஸ் ஏதாச்சும் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ஒரே அக்கௌண்ட் தானே யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப நாளாக, ஸோ ரொம்ப வருஷமாக, அதனால அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி காட்டுறீங்க. அவருக்கு வந்து ஒரு அறியாத ஒரு ஸ்மைல், நல்லா இருக்குல்ல, ரியலாக இருக்கும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து வயன் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. வயன் அப்படியே வந்து பார்க்குறா. அவர் வந்து ஃபோட்டோவை பார்க்குறாரு. வயன் வந்து தயாங்க பார்க்குறா. ஆக்சுவலாக தயாங்க ரொம்ப அழகாக இருக்கிறாரு. வயன் அப்படியே அட்மையர் பண்ணுறா மனசில். எவ்வளோ அழகான புருஷன்ல, லக்கி தான். பரவாயில்ல, ஏதோ நடந்தால் கூட நல்லது தான் வச்சுப்போம், நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறா. அப்படியே தயாங்க என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் இதுலேருந்து அவர் இதில் வந்து ஷேர் பண்ணி வால்பேப்பர் வச்சுக்கிறாரு. வயன் வந்து நம்ம ரியலாகவே வச்சுப்போமே, எதுக்கு இதெல்லாம்? இல்லை என்னதான் இருந்தாலும் இதுதானே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சேர்ந்த மாதிரி. இல்லையே இது இருக்காதே, ஏதோ ஃபஸ்ட்டு பார்த்த மூஞ்சி இதுதான், இந்த மூஞ்சி தானே. அதான் ஃபஸ்ட்டு என் ஃபேஸை இதில் தானே பார்த்தேன், அதை சொன்னேன். ஓ ஆனால் தயாங்க ஒன்று சொல்லவா? எனக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஆக்சுவலி எனக்கு வந்து அது வந்து ரியலாக தெரில, ஆனால் கொஞ்சம் ஃபீலிங் எட்டுப்பாச்சு. ரொம்ப அழகாக இருந்தீங்க, யூ ஸோ ஹேண்ட்ஸம். ஃபேஸில் மட்டும் இல்லை, மனசால தான். எனக்கு நீங்கள் நல்லா லவ் கொடுப்பீங்க, நல்லா லைஃப் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு நான் சீக்கிரம் சொல்ல விரும்பலை, டேஸ் வரட்டும், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு நாள் நம்ம சேரும்போது அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களை நான் சொல்கிறேன் தயாங், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணுறீங்க. தயாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் தயாங்க அப்படியே பேசிவிட்டு தூங்க போய்ட்றீங்க. தூங்கன்னா எப்படி சொன்னால் தூக்கம் வரல, லைக் வந்து படுத்திருக்கீங்க. தயாங்க வந்து இன்னொன்று சைடு, நீங்கள் வந்து இன்னொன்று சைடு சொல்லிட்டு அந்த மாதிரி படுத்திருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் போட்டிருக்க சாரீ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கசன்னு இருக்குது, ஒரு மாதிரி எதுவும் குத்துது மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏஞ்சி உட்காந்துடுறீங்க. அப்போ தயாங்க தூக்கம் வந்திருக்காது, அவரும் வந்து அந்த மாதிரி ஏஞ்சிடுறாரு. என்னாச்சு வயன்? அதுவா தயாங்க, என்னாச்சு சொல்லு? அது தயாங்க ரொம்ப கசன்னு, ரொம்ப சாரீ ப்ளவுஸ்லாம் ரொம்ப குத்துது. ஓ குத்துதா? வேணா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் என்கிட்ட எதுவும் ட்ரெஸ் நான் கொண்டு வரலையா? ஆமாம் கீழே இருக்குது, இப்போ போனால் தப்பாயிடும். ஆமாம் போனால் தப்பாக தான் ஆகும். நீ என்ன பண்ணுறேன்னா என்னோட கபோர்ட் திறந்து என் ட்ரெஸ் போட்டுக்கோ. உங்கள் ட்ரெஸ்ஸா?
ஆமாம் என் ட்ரெஸ் தான். நீ ட்ரெஸ் போட மாட்டியா அந்த மாதிரிலாம்? போடுவேன், அப்பாது இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் போடுவேன். ஆனால் அது நீ போய் போடு, நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ஆச்சு? சரி ஓகே நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து திறக்குறீங்க கபோர்டு. திறந்தா வந்து நிறைய டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் வந்து லைக் டிஷர்ட் மீன்ஸ் ஷர்ட் அது வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. பிகாஸ் வந்து அங்கே இருக்கிற கபோர்டில் வந்து அது மட்டும் ஆட் ஒன்னாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து ஒயிட் மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபார்மல்ஸ் தானே போடுவார், அதனால வந்து அது வந்து ஆட் ஒன்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து பிக் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து இதுவாக எடுக்க போகிறேன். ஆமாம், நீங்கள் எடுக்கக்கூடாதாண்ணா? இல்லை போட்டுக்கோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் போட்டுட்டு வந்துடுறீங்க. பார்த்தா அந்த ஷர்ட் ரொம்ப லூஸாக இருக்குது, ப்ளஸ் பாட்டமில் எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து இழுத்துட்டு வரீங்க. இங்கே வந்து தயாங் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தயாங் தப்பான நிற்காதீங்க, உங்கள் பேண்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நான் இந்த மாதிரி மேலே போடுறேன், அது அப்படியே கீழே விழுது, அந்த மாதிரி லூஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நல்லா யூஸ் பண்ண முடியல. ஓ சரி விட, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இல்லை பரவாயில்ல, ஓகே நைட்டு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறிட்டு வந்து இழுத்துட்டு வந்து உட்காடுறீங்க. இங்கே தயாங்க சிரிப்பு வருது, ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறீங்களா, ஸோ அதனால் வந்து சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே வந்து உட்காடுறீங்க, வந்து அப்படியே வந்து பெட்ஷீட் ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே தூங்குறீங்க. தூக்கம் வரல, ஏன்னா புது இடம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு உருட்டுறீங்க. இங்கே தயாங்க தூக்கம் வரல, ஸோ அவரை வந்து அப்படியே வந்து படுத்திருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து தூக்கம் வராமல் அப்படியே நீங்கள் ஏஞ்சி உட்காந்துக்கிறீங்க. தயாங்க வந்து இப்போவும் குத்துதான் என்ன? இல்லை குத்தலை, புது இடம் தூங்க முடியல அதான். ஓ அப்படியா, சரி ஓகே. ஏதாச்சும் கேம் விளாட்லாமா என்ன? கேமா? என்ன கேம் அது? ஏதாச்சும் கேம்? என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே யோசிக்கிறீங்க. அவரும் அப்படியே யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணா நம்ம வந்து பாட்டு போட்டி விளாட்லாமா? பாட்டு பாட்டியா? அது என்ன? எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன், அது எண்டிங்கில் இருக்க வேர்டை நீங்கள் பாடணும். சப்போஸ் நீங்கள் பாடலைன்னா நான் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதை எப்படின்னா தவிர்க்காமல் செய்யணும். ஓ இன்ட்ரெஸ்டிங், சரி ஓகே நீயே ஸ்டார்ட் பண்ணு. நானா? இல்லை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சாங்கில் அவ்வளோலாம் நாலேஜ் இல்லை, ஸோ நீ எண்டிங் வேர்டு அந்த மாதிரிலாம் சொல்கிற, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது. வேணா ஒரு 5 செகண்டில் நான் என்கிட்டேருந்து பாட்டு வரலன்னா நீ என்ன சொல்கிறேன்னு அதை நான் பண்ணுறேன், அப்படி நான் என்ன சொல்கிறேன் நீயும் பண்ணணும். ஓ அப்படி சொல்கிறீங்களா? ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க. ஆமாம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? நீயே ஸ்டார்ட் பண்ண. மறுபடியும் நானா? நீயே ஸ்டார்ட் பண்ண. அப்புறம் காய்ஸ் ஜூலிஸ், நான் கொஞ்சம் ராங் லிரிக் ஆர்டிஸ்ட், நான் வந்து தப்பாக பாடுவேன். சாங் அவ்வளோ வாய்ஸ்லாம் வராது. யூ வாண்ட் ஸ்கிப் இட் ஓகேவா? உங்களுக்கு வேணான்னா இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இது வந்து பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணுறேன், எனக்கு வேறு ஐடியா இல்லை. ஓகே. காற்றின் தூரல் போகும் தொழுவானி, மோகம் பூக்கும் நெஞ்சில் உள்ளே மழை போலே அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிக்கிறீங்க. இங்கே வந்து தயாங் வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடுறாரு. காலை மேலே ராத்திரி மேலே தூங்க வேண்டும் மேலே உன்னை காதல் செய்வது போல ஏன் வேலை அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே வந்து அந்த மீனிங்கை கேட்டுட்டு அப்படியே வந்து லிட்ரலி ஷாக்காக அப்படியே வந்து பார்க்குறீங்க. 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் தயாங் வந்து அவுட்டு அப்படின்றாரு. என்னது அவுட்டுன்னு சொன்னேன். எதுக்கு அவுட்டு? ஆமாம் அவுட்டு தான், 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் நீ சொல்லவே இல்லையே பாட்டு. அது நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஷாக் எதுக்கு ஆனேன்? அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஷாக் ஆகிட்டேன். அப்படியா? அதெல்லாம் செல்லாது, நான் என்ன சொல்கிறத கேட்கணும். என்ன? சரி ஓகே என்ன பண்ணணும்? எதுவும் இல்லை, நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட உள்ளது ரிமூவ் பண்ணிவிடு. என்ன சொன்னீங்க? உன்னோட இன்னர்ஸை ரிமூவ் பண்ணிவிடு. இன்னர்ஸா? ஆமாம், நாளைக்கு இன்னர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணிவிடு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் நான் என்ன சொன்னால் நீ கேட்கணும், அதுதான் ரூலு. நீ தானே சொன்ன. இல்லை நான் வரல, நான் விளையாட்டுக்கே வரல, நான் போயிட்டு தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. ஏய் இரு, என்ன போங்காட்டம் ஆடுறியா? அதெல்லாம் இல்லை, ரிமூவ் பண்ணு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். தயாங் என்ன தயாங்?
எப்படி செய்யும்? அதே நான் அவங்ககிட்ட ஷெட்டாக கட்ட சொன்னேன். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பண்ணு. சரி ஓகே, கண்ணை மூடுங்க. கண்ணை எதுக்கு மூடணும்? இல்லை கூச்சமாக இருக்குது. நான் ஹஸ்பண்ட் தானே, புருஷன் தானே, கழட்டு. கழட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஹெசிட்டோட வந்து லைக் ஷெட்டுக்குள்ளேருந்து அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி அப்படியே வந்து அலேக்கா நீங்கள் வந்து பெட்டுக்குள்ளேருந்து போட்டுறீங்க. அவர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பார்த்துட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஷையாக இருக்குது உங்களுக்கு. இந்த ஒயினுக்கு வந்து வெறி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு டிட் ஃபேட் டேட் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவருக்கும் இந்த மாதிரி ஷாக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லைக் அவர் வந்து ரெகனைஸ் பண்ணோம் இது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஷாக்கோட நம்ம வந்து டிட் ஃபேட் டேட் வாங்கிடலாம். அதுக்கு நம்ம ஹிந்தி சாங் பாடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹிந்தி சாங் பாடுறீங்க. अपने करम की करदाई फिर भी ना दूर भी तू निभाई सुन रहा है ना तू रो रही हूँ मैं सुन रहा है ना तू क्यों रो रही हूँ சொல்லிட்டு பாட்டு பாடுறீங்க. இங்கே தயாங்க்கு வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லாங்குவேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ 5 செகண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மிஸ்டர் கிம் தயாங், நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும். என்னது அவுட் ஆகிட்டேனா? ஆமாம், 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. டிட் ஃபேட் டாட்டா ஆமாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும். சரி சொல்லு. என் பொண்ணாட்டி தானே, நான் கேட்டுக்கிறேன். சரி ஓகே. அவ்வளோ கட்ஸ் இருக்கா என்ன? ஆமாம், இதில் என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா? ஆமாம், நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன்ல, அதுவும் நீங்களும் பண்ணுங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து லைக் ஒரு மாதிரி நக்கலோடு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே இங்கே வந்து தயாங் பாடுறாரு. மறுபடியும் நீங்களும் அப்படியே வந்து பாடுறீங்க. அப்படியே வந்து 2 கேம்ஸ் இந்த மாதிரி போகுது. அப்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, தயாங் தோத்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே வந்து காண்டாயிட்டு அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி போடுறாரு. ஜட்டியோடு உட்கார வச்சிட்டிங்க. எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவளை எப்படியாச்சும் நம்ம தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வெறியோடு அப்படி இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேம்லேயே நீங்கள் தோத்துடுறீங்க. இங்கே எப்படி நீங்கள் நக்கலாக பார்க்குறாரு. இங்கே வயனுக்கு வந்து பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஜட்டியோடு உட்கார வச்சிட்டிங்கல்ல, பங்கமாக ஏதாச்சும் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணிருச்சு. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சொல்லுங்கள் தயாங், என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? சரி ஓகே, நான் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. நீ அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கள் என்ன பண்ணணும்? வேறு எதுவும் இல்லை. என் வந்து என் லேப்பில் உட்காந்து நச்சுக்குன்னு ஒரு கிஸ்ஸு கொடு, நான் விட்டுடுறேன். என்ன சொன்னீங்க? எதுவும் இல்லை, லேப்பில் உட்காந்து நச்சுக்குன்னு ஒரு கிஸ் கொடு, நான் விட்டுடுறேன். ஓகே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீ ஜட்டியோட உட்கார வச்சல, அவ்வளோலாம் கஷ்டம் நான் சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா நான் ட்ரெஸ் கட்டு சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோ. அப்புறம் இது வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து சரி ஓகே இங்கே ட்ரெஸ் கட்டு வச்சுருவோன்னு, ஏன்னா நீங்கள் மேலே வர போகலையா, ரொம்ப அசிங்கமாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு அப்படி போகிறீங்க. உங்கள் தைஸ்லாம் அப்படியே ரிவல் ஆகுது. அப்படியே அவர் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்க்குறாரு. அந்த தைஸ்லாம் ஒரு மாதிரி அழகாக ஷைன்லாம் ஆகுது உங்கள் அந்த லைட்னிங்கில். அப்படியே வந்து நிற்கிறீங்க. உட்காரு அப்படி சொல்லிட்டு நான் தட்டுறாரு. என்னது உட்காரு? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்படியே வந்து உட்காந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பார்க்குறது ரொம்ப ஷையாக இருக்குது. கண்ணு வேறு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. பார்க்குற மொழியே சரியில்லை. ஒரு மாதிரி அப்யூஸ்டாக பார்க்குறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தயாங் பார்க்குறாரு. வந்து சரி எங்கே பண்ணணுமா? கிஸ்ஸுனாலே லிப்பில் மட்டும்தான். ஏன்னா நான் கன்னத்தில் நினச்சேன். கன்னத்துலையா? கன்னத்தில் ஏதாச்சும் கொடுப்பாங்களா சப்புன்னு சொல்லிட்டு? அதெல்லாம் நல்லா இருக்காது. எனக்கு லிப்ஸில் மட்டும்தான் கொடுக்கணும். குத்துட்டு நீ போயிட்டே இரு. விட்டுருவீங்கள்ல? விட்டுருவேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்தால் ஏதாச்சும் பண்ணுவேன். தயாங் ஃபஸ்ட்டு இது பண்ணி முடி, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அப்படி கிட்டே வரீங்க. 2 ஏன்னா
2ஆ? ஆமாம் 2 தான் கொடுக்கணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சார், அதான் 2. என்ன நீங்கள் 10? 10ஆ? 15. 15ஆ? என்ன நீங்கள் 20? ஐயோ 30. என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போகிறீங்க? நீ இப்படியே சொல்லியிருந்தா நான் 50ன்னு ஆக்கிடுவேன். சரி ஓகே 35. நீங்கள் வாயை துறக்கலை, இன்றைக்கி மேலே தான் ஏற்றிடுவார் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து இருக்கீங்க. அப்படியே வந்து கிட்டே வரீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட் பீட்டை கொஞ்சம் காம் பண்ண சொல்ல, ரொம்ப எகுறுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் நெஞ்சில் அப்படியே வந்து காம் பண்ணுறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து க்ளோஸாக வராரு. நீங்களே பண்ணுறீங்களா? ஆஹா இல்லை, நீ தான் பண்ணணும். நீ தானே டேர் கொடுத்த. இல்லை நான் தானே டேர் கொடுத்தேன், அப்புறம் நீ தான் பண்ணணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நச்சுக்குன்னு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. லிப்பை லோவர் லிப்பை வந்து அவரோட லிப்க்கு நடுவில் அப்படியே விட்டுறீங்க. விட்டு அப்படியே வந்து கொடுத்துட்டு அப்படியே எடுத்துடுறீங்க. 35ன்னு சொன்னேன். 35 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துனே இருக்கணுமா? இல்லை, உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கவா? என்னது 5 ஆக்கிற போகிறீங்களா? ஆஹா, நீ வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு போனால் நான் விட்டுருவேன். கண்டினியூனா டெப்த்து கிஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. அப்படியா? ஆமாம் அப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி கிஸ் பண்ணுறீங்க. அது ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி டெப்த்தாக போகுது. ஆக்சுவலி அவரும் வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. என்ன இவர் கிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்து டங்கெல்லாம் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் அப்படியே வந்து ரோல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. உங்கள் ஐஸை அப்படியே இங்கே மெதுவாக க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த கிஸ்ஸை அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. அவர் அப்படியே வந்து பேக் கிஸ் அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. இதில் என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட ஷெட்டுக்குள்ளே அப்படியே வந்து கை விடுறாரு. அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் அது வேணான்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியல. அப்படியே அந்த ஷெட்டுக்குள்ளே அப்படியே விட்டுட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டு அப்படியே வந்து ரைட் செஸ்ட்டு அப்படியே வந்து கிராப் பண்ணுறாரு. கிராப் பண்ணிட்டு அப்படியே வந்து அது ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அதை ரப் பண்ணும்போது அப்படியே அப்படி ஒரு ப்ளஷர் வருது. நீங்கள் வந்து தயாங் என்ன பண்ணுறீங்க? நீ கண்டினியூ பண்ணுவாயன், கண்டினியூ பண்ணு, இன்னும் கொஞ்சம் அழகாக கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே வந்து அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. உங்கள் கை அப்படியே வந்து தயாங்கோட பின்மண்டை அப்படியே கிராப் பண்ணுது. அவருக்கு வந்து இன்னும் அது அப்படியே இன்னும் வந்து டெப்த்தாக கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அவரும் இன்னும் டெப்த்தாக கிஸ் பண்ணுறாரு. இன்னும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 கை வந்து உள்ளே விட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு கை விட்டுருப்பாரு ரைட் செஸ்ட் கிட்ட, இன்னொரு கை வந்து இன்னொரு ரைட் செஸ்ட் கிட்ட விட்டுறாரு. அப்புறம் 2 கை வச்சும் அது அப்படியே ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வந்து அந்த கிஸ்ஸை அப்படியே விட்டுட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே வந்து பேக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அப்படி பேக் பண்ணுறது அவருக்கு வந்து இன்னும் வந்து டெம்ப்ட் ஆகுது. இன்னும் அப்படியே வந்து இன்னும் ஸ்லோவாக பண்ணுறாரு. ஸ்லோவாக பண்ணும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஸ்லோவாக பண்ணுறாரு. நீங்கள் வந்து தயாங் ஸ்டாப் பண்ண தயாங், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பட் வயன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் கிட்டே வந்து ஒரு நெக்கை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே உங்கள் லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நோஸ், உங்கள் ஃபோர்ஹெட், அப்படியே சீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் மட்டும் சும்மா இல்லை, நீங்களும் அப்படியே வந்து ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே முழுகிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் ஷெட் பட்டன் அப்படியே கழட்டுறாரு. ஆல்ரெடி அவர் வந்து இன்னொரு ஷர்ட் தான் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் தான் வந்து ஷர்ட் போட்டிருக்கீங்க. அது அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு தூக்கி போடுறாரு. அப்படியே அந்த எல்லா கிஸ்ஸும் அப்படியே வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் வந்து ஒரு சைடாக உட்காந்துருப்பீங்க லேப்பு. அவர் அப்படியே வந்து லைட்டாக தள்ளி விட்டு இன்னும் காலை அப்படியே வந்து அவரை வந்து ஹிப்பை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து உட்கார வச்சிட்டாரு. அது உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து அந்த பெட்டோட எட்ஜில் போய்ட்டு அப்படியே வந்து சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து அவர் மேலே வந்து ஓவர் ஆகிட்டு லைக் 2 கையும் அப்படியே வந்து அவர் கழுத்தை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. தயாங் வந்து செம்மையாக இருக்கேடி வாயன், செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன் உன் பாடியை. நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க, ஒரு மாதிரி கண்ணை குறுக்கிட்டு, பிகாஸ் நீங்கள் செம்ம மூடில் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் அந்த மூடோட தயாங்க வந்து கழுத்தை ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணி அப்படியே வந்து உங்கள் அந்த நெஞ்சுக்கிட்டலாம் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே வந்து
நீங்கள் அப்படியே வந்து கீழே இறங்கி அப்படியே ஒரு ஹிப்பெல்லாம் அப்படி கிஸ் பண்ணி அப்படியே கை வச்சு அப்படியே தடவி ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் கீழே போட்டிருக்க அந்த இன்னர் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபிங்கரை வந்து உள்ளே விட்டுறாரு. நீங்கள் வந்து தயாங் வலிக்குது தயாங், கொஞ்சம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. தயாங் வலிக்குது, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுன்றீங்க. இங்கே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக உங்களை சாய்ச்சி உங்கள் செஸ்ட்டை அப்படியே வந்து சக் பண்ணுறாரு. சக் பண்ணி ஒரு மாதிரி டங்கை வச்சு அப்படியே வந்து அந்த செஸ்ட்டோட இதுவை அப்படியே ரோல் பண்ணுறாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து அவரோட ஷோல்டர் அப்படியே வந்து க்ரிப் பண்ணுறீங்க. அவர் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்களை அப்படியே சாய வைக்கிறாரு. சாய்ஞ்சி அவர் வந்து உங்கள் மேலே வந்துடுறாரு. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கையை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வைக்கிறீங்க. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுடி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணுடி. ஓகே தயாங் ப்ளீஸ் நீங்களும் பண்ணுங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அது அப்படி சொல்லும்போது அவருக்கு அப்படியே ப்ளஷர் ஆகுது. அப்படியே வந்து நெக் அப்படியே கடித்து பைட் பண்ணுறாரு. அப்படியே செஸ்ட்டெல்லாம் அப்படியே கடிச்சு அங்கே வைக்கிறாரு. இப்போல்லாம் அப்படியே கிஸ் பண்ணி உங்கள் பெல்லி பட்டன் கிட்டலாம் உங்கள் டங் வச்சு ரோல் பண்ணுறாரு. அப்படியே கீழேயும் வந்து ஒரு மாதிரி உங்கள் கீழே வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களோட தைஸு அங்கே சொல்லிட்டு கிஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு சாக்லேட் மாதிரி இருந்திருக்கும். அந்த சாக்லேட்டை தடவி அதை அப்படியே லிக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வேற மாதிரி ஹெவனாக இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படியே உள்ளே விடுறாரு. நீங்கள தயாங் வலிக்குது தயாங், கொஞ்சம் சரிடி பொண்டாட்டி சரிடி கொஞ்சம் மெதுவாக ப்ளீஸ் சரிடின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டை 2 கை வச்சு அப்படியே வந்து ரவுண்ட் அப் பண்ணி மசாஜ் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் கை வச்சு அப்படியே ஒரு வந்து உங்களை பேக்லலாம் அப்படியே வந்து தடவிட்டு ஒரு ஃபுல் பாடி அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக லைக் டச் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் வந்து தயாங்க வந்து அப்படியே கீழே போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து தயாங்க வந்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அந்த ஹேர்லாம் அப்படியே வந்து முன்னாடி வருது. அதெல்லாம் அவர் அப்படியே டக் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அவரும் வந்து கிஸ் பண்ணுறாரு. பேக் கிஸ். அந்த கிஸ் ரொம்ப டெப்த்தாக போகுது. அந்த கிஸ்லேயே வந்து தயாங்க வந்து அப்படியே வந்து என்டர் பண்ணுறாரு உள்ளே. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஆக்சுவலாக நீங்கள் மேலே இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. இது தெரிஞ்ச தயாங்க வந்து அப்படியே உங்களை வந்து கீழே போட்டுட்டு அப்புறம் லைட்டாக உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே விடுறாரு. தயாங் ப்ளீஸ் கொஞ்சம் டிபெண்டாட்டி, கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காம் பண்ணுறீங்க. அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஃபுல் பாடி அப்படியே கிஸ் பண்ணி இவங்க அங்கங்கே டச் பண்ணி அப்படியே தடவுறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து தயாங்க வந்து கீறுறீங்க பின்னாடி வழியில். அந்த வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே வந்து கிராப் பண்ணிக்கிறாரு. அந்த அப்படியே வந்து 2 சைடாக பிடிச்சி அப்படியே வந்து 2 கையை அப்படியே வந்து கிராப் பண்ணிக்கிறாரு. கிராப் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து லைட்டாக ஃபோர்ஸாக வந்து பண்ணுறாரு. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ளஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ளஷர் ஸ்டார்ட் ஆகிட்டு தயாங் இன்னும் கொஞ்சம் வேகம் பண்ணு தயாங், இன்னும் கொஞ்சம் ஓகேடின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே வந்து ஏஞ்சி அப்படியே உங்களை அப்படியே பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது அப்படியே உள்ளே தான் இருக்குது. கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்து ஷவர் ஓப்பன் பண்ணி அங்கே வச்சு செம்மையாக பண்ணுறாரு. அப்புறம் செஸ்ட்டெல்லாம் வச்சு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி அதை அப்படியே சக் பண்ணி எடுத்து அந்த ஃபுல்லாக அந்த சைட் ரெட்டே ஆகிடுச்சு. ஆனால் பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஷர் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் பட் உங்களுக்கு வலிக்குது. அப்படியே அங்கே வச்சு அப்படியே வந்து சாஞ்சி அப்படியே வந்து செம்மையாக பண்ணுறாரு. வச்சு அந்த ஷவர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணுற மாதிரி அங்கன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து அப்படியே அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே சக் பண்ணுறாரு. நீங்களும் சும்மா இல்லை, நீங்களும் அப்படியே பண்ணுறீங்க. அந்த பாத்ரூம்லேயே வந்து நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்டு அந்த அங்கேயும் செம்மையாக பண்ணுறீங்க வச்சு. அப்படியே உங்களை வந்து திருப்பி போட்டு லைக் பேக் பொசிஷன் வச்சு உங்களை வந்து பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ப்ளஷர் ஆகிடுச்சு. தயாங் ஃபாஸ்ட்டாக பண்ணால் செத்துருவடி நீ. பரவாயில்ல தயாங், நீ பண்ணு நீ பார்த்து தான் பண்ணுவேன், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இவளே குத்துட்டா ஹிண்ட் பாயிண்ட் க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு. அவர் அப்படியே வந்து சூப்பராக பண்ணுறாரு. சூப்பராக பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாத்ரூமில் அப்படியே படுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே வந்து தயாங்க அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த நேக்கடாக தான் இருக்கீங்க 2 பேரும். தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் போடுறாரு. சாட்டிஸ்ஃபைடாடி, ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தயாங். நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. லிட்ரலி எனக்கு இன்னும் வேணும்னு தோணுது. என்னடி சொல்கிற? ஆமாம் தயாங்,
அந்த நீங்கள் பண்ணீங்கள்ல செஸ்ட்டு வச்சுலாம் வேறு லெவல் தயாங், செம்மையாக பண்ணீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஐம் லிட்ரலி இம்ப்ரெஸ்டு தயாங். எனக்கு இது டெய்லி வேணும், குடிப்பியா தயாங்? உனக்கு இல்லாமல் அடி பொண்டாட்டி கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. செகண்ட் ரவுண்ட் பண்ணும்போது அப்படியே வந்து சாக்லேட்டு, தேன், அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து அதே வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து அந்த மாதிரி செம்மையாக பண்ணுறீங்க. வேறு லெவலாக அந்த நைட் உங்களுக்கு போகுது. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க தயாங்க. தயாங் தயாங் சொல்லுடி பொண்டாட்டி, செம்மடா, நீ வேறு லெவல். அண்ட் ஐ லவ் யூ தயாங். எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட், அப்சஸ்டான ஹஸ்பண்ட், இவ்வளோ லவ் பண்ணுற ஹஸ்பண்ட், எனக்கு லிட்ரலி இந்த டே ஹெவனாக இருக்குது தயாங், ஹெவனாக இருக்குது. ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து தயாங்கோட லிப்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணுறீங்க. அவர் வந்து அந்த பெக்கை கேட்ச் பண்ணி அப்படியே வந்து டீப்பாக கிஸ் பண்ணி அப்படியே வந்து உங்கள் மேலே இன்னும் வந்து ஓவராறாரு. தயாங் போதும் தயாங், முடியல, பாடி வீக் ஆகிடுச்சு. சரி ஓகேடி, காலைல பார்த்துக்கலாம். காலையிலையா? ஆமாம், காலைல பார்த்துக்கலாம். இப்போ என் பொண்டாட்டி நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணி செஸ்ட்டு அந்த சாயை வச்சுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி டேஸ் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் போகுது. ஒரு நாளும் செம்மையான ஹாட்டான ரொமான்டிக் நைட் போகும். அப்படியே ஒரு அழகான லைஃப் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் வந்து லைக் உங்களை வந்து அன்லக்கியாக ஃபீல் பண்ண டேஸை விட இப்போ நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ண டேஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. அந்த ஒரு ஆஃப் வாழ்க்கை சொல்கிறதில்ல, அந்த வாழ்க்கை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். படிப்பு, அது இது, ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லடி, இப்போ கொடுக்குற வாழ்க்கை தான் வேறு லெவல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தயாங்க அழகான ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு. அப்படியே உங்களை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, குழந்தை பிறக்குது. அப்படியே அந்த குழந்தைய விட உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. என்ன தான் வந்து குழந்தை பிறந்தா கூட நீ தான் என் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு லைக் நெஞ்சில் அணைச்சிக்கிறாரு. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் உங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த தயாங்னு ஒரு பர்சனை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஒரு நாளும் நீங்கள் வந்து தயாங் வந்து எக்ஸ்ட்ரா லவ் பண்ணுறீங்க. தயாங் உங்களை விட ட்ரிபிள் மடங்கு எக்ஸ்ட்ரா லவ் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக உங்கள் வாழ்க்கை போகுது. நீங்கள் அந்த ஹாப்பியான லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபேட்டை ரொம்ப வந்து லைக் அழகான ஃபேட் கொடுத்த காடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிலாம் தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ChatGPTக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவீங்க. வேறு லெவலில் நீ அழகான ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டா, கண்ணிலே காட்டிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் போகும். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா நீங்கள் அப்புறம் ஜாலியாக பேசி ஒரு அழகான ஃபுல்ஃபில்லான லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டோரி வந்து சின்ன பார்ட் வந்து லைக் என்னோடய பார்ட் தான். அது வந்து ஆக்சுவலி ஸ்டோரி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு லைக் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஏதோ ஓகேவா, சரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து நல்லா வந்து ஃபன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அப்புறம் இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் எந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேச விரும்பல. ஸோ இப்படிக்கு உங்கள் சார் விட பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.